والبيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, முகத்தம்களே, அத்தரீகத்துல் காதிரியத்துல் நபவியாவின் அங்கத்தினர்களே, அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய அருமையான தோழர்களுக்கு மத்தியில் அமர்ந்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் பூமி அழுதது. ஏன் நாயகமே பூமி அழுதது என்று கேட்ட பொழுது, பூமி அழுமா என்ற ஒரு கேள்வி இந்த காலத்தில் கேட்பார்கள். சஹாபிகள் அப்படி கேட்கவில்லை. ஏன் அழுதது என்று தெரிந்து கொள்வதற்கு கேட்கலாம். சொல்வது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதால் பூமி அழுதது என்றால் அழுததுதான், சிரித்தது என்றால் சிரித்ததுதான். பூமி அழுமா நாயகமே, பூமி சிரிக்குமா நாயகமே என்று கேட்கும் பண்புடையவர்கள் அல்ல தோழர்கள். அத்தகைய தூயவர்கள், நேர்மையானவர்கள். பூமி அழுதது என்பதை குர்ஆனும் சொல்லுகிறது, அது வேறு விஷயம். பூமி அழுதது என்பதை குர்ஆனும் சொல்லுகிறது. அல்லாஹ்விடத்தில் இது எப்படி அழும் என்று ரசூலும் கேட்க மாட்டார்கள். பூமி அழும், குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீதும் சொல்லுகிறது. நாம் அந்த செய்திகளுக்கு பின்னால் வர இருக்கிறோம். இன்றைய தலைப்பே அத்தரீகத்துல் காதிரியா. இந்த காதிரியாவிலிருந்து பல ஃபுரூகள், பல பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவுகளில் ஒன்று அந்நபவியா. இந்த அமைப்பின் மூலமாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வில் காதிரியா தரீகாவினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய நம்முடைய குருநாதர், எல்லா பிரிவுகளும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த காதிரியாவினுடைய குருநாதராக இருக்கக்கூடிய குதுபுல் அக்தாம், ஃபர்துல் அஹ்பாப், கௌதுல் ஆலம், ஷேகுனா ஷேக் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களினுடைய சிறப்பும் அவர்களுடைய வாழ்வியலில் நடந்த கராமத்து பற்றியும் உண்டான செய்திகள். அந்த கராமத், அவர்களுடைய சிறப்புகள் பற்றிய செய்திகளுக்கு சற்று கொஞ்சம் தாமதமாக வருவோம். அதற்கு முன்பாக ஒரு முன்னுரையாக அடிப்படையான செய்திகளை நாம் விளங்கிக் கொண்டால் அந்த தகவலுக்குள் நுழைவது மிக எளிதாக இருக்கும். அந்த வகையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பக்கத்தில் தோழர்களே, பூமி அழுதது. ஏன் அழுதது நாயகமே? அல்லாஹ்விடத்தில் அழுது முறையிட்டு பூமி சொல்லியது, ரப்பே, என்னுடைய முதுகின் மீது ஆயிரக்கணக்கான நபிமார்களுடைய பாதங்கள் பட்டு கொண்டு இருந்தது. அவர்களுடைய பாதங்களை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருந்தேனே, நபிகள் நாயகத்தோடு அந்த பாக்கியம் முடிந்து போய் விடுகிறதே.
இந்த பாக்கியத்தை நான் இழக்கிறேனே ரப்பே, இனிமேல் உன்னுடைய இறை தூதர்களை நான் சுமக்கும் பாக்கியத்தை பெற முடியாதா என்று அழுதது. நபிமார்களினுடைய பாதங்களை சுமப்பதை பெரும் பாக்கியமாக கருதியதுதான் இந்த பூமி. அப்படி ஒரு பாக்கியம் தன்னை விட்டும் விடைபெற இருக்கிறது என்பதை அறிந்த பொழுது அது அழுதது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அழுத பொழுது அல்லாஹ் சொன்னான், பூமியே, நுபுவத்து என்ற ஒரு நிலை முடிய போகிறது என்பது உண்மைதான். அது முடிய போகிறது என்பது உண்மைதான். ஆனாலும் நபிமார்களினுடைய இதயங்களை கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்களை கியாம பரிவந்தம் வரை வந்து கொண்டே இருப்பார்கள் அந்த அவுலியாக்கள் என்று அல்லாஹ் பூமிக்கு சாந்தியை ஏற்படுத்தினான் என்று செய்தி ஹதீஸில் பதிவாகியிருக்கிறது. ஆக அவுலியாக்கள் நபிமார்களினுடைய இதயத்தை கொண்டிருப்பார்கள். அப்படி நபிமார்களினுடைய இதயத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் இந்த பூமியிலே இறுதி நாள் வரை நடந்து கொண்டிருப்பார்கள். அந்த வாக்கியம் உனக்கு இருக்கிறது என்று சொன்ன பொழுது பூமி சமாதானம் அடைந்தது. அத்தகைய பெருமக்கள் யார் என்றால், நபிமார்கள் அத்தனை பேரும் வலிமார்கள் தான். நபிமார்கள் எல்லோருமே வலிமார்கள் தான். நபிமார்களாகவும் இருக்கிறார்கள், வலிமார்களாகவும் இருக்கிறார்கள். சஹாபிகள் அத்துணை பேரும் வலிமார்கள் தான். சஹாபிகளாகவும் இருக்கிறார்கள், வலிமார்களாகவும் இருக்கிறார்கள். அப்படியானா நீங்க அபூபக்கர் சித்திக் வலியுல்லான்னு சொல்றது இல்லை என்ற ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஏன் வலி என்று நீங்கள் சொல்வது இல்லை? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வலி என்று நீங்கள் ஏன் சொல்வதில்லை? இந்த கேள்விகள்லாம் இப்போது நடக்குது. நாம கேட்கிறோம், ஆதம் ஒலியுல்லா அப்படின்னு நம்ம சொல்றோமா? சொல்றது இல்லை. நூஹு ஒலியுல்லான்னு சொல்றோம், நூஹு நபின்னு சொல்றோம். நபி என்று வரும் பொழுது அதிலே வலியும் அடங்கி விடுகிறது. நபி என்று வரும் பொழுது அது வலியும் அடங்கி விடுகிறது. இரண்டு சிறப்புகள் ஒன்று சேரும் பொழுது ஏதாவது ஒன்றை சொல்லுவார்கள். அதை நபி என்று சொன்னால் அது வலியும் அடங்கி விடுகிறது. சஹாபிகள் எல்லாம் வலிமார்கள் தான். நீங்க ஏன் உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்றீங்க? உதுமான் ஒலியுல்லான்னு சொல்லலாமே. கேள்விகள் இன்றைக்கு. சஹாபி என்றாலே வலிமார்கள், எல்லா சஹாபிகளும் வலிமார்கள் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபிகள் என்று சொல்லும் பொழுதே வலியும் வந்து விடுகிறார். நபி என்று சொல்லும் பொழுதே வலி என்பதும் வந்து விடுகிறது. அதை முதலாவது விளங்கிக் கொள்ளணும். இந்த அடிப்படை அறிவு இல்லாததினால் ஏற்படக்கூடிய பிழையான பேச்சுக்கள் இவைகள். இப்ப ஒருத்தர் வந்து எம்டி படித்திருக்கிறார், பெரிய டாக்டர் படித்து 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 எம்டி படித்திருக்கிறார். அவர் எம்டி என்று சொன்னா ஏன் அவரை வந்து நீங்க ஏ லெவல் சொல்லலன்னு கேட்பீங்களா? இது எவ்வளவு அறிவீனமோ பலகீனமோ. இதை விட மோசமானது இப்படி கேட்பது. ஏன் அவர் ஏ லெவல் படிச்சிருக்கிறார், ஏ லெவலை தாண்டி எம்டியாக இருக்கிறார், எம்பிபிஎஸ் படித்து அதற்கு மேலே வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததற்கு பிறகு கீழ் உள்ள பட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே சொல்ல முடியுமா? உதாரணமாக நம்முடைய குருநாதர் குதுபுல் அக்தாப் ஓதுல் அஹ்லம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை நபி என்று சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். நபி இல்லை. அவர்களை சஹாபி என்று சொல்வோமா? சஹாபி இல்லை. எப்படி சொல்வது? வலி என்று மட்டும்தான் சொல்ல முடியும். எனவே வலிமார்களாக மட்டும் இருக்கக்கூடியவர்களை வலிமார்கள் என்கிறோம். நபிமார்களாகவும் வலிமார்களாகவும் இருக்கக்கூடியவர்களை நபிமார்கள் என்கிறோம். சஹாபிகளாகவும் வலிமார்களாகவும் இருக்கக்கூடியவர்களை சஹாபிகள் என்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். இதை போய் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கக்கூடாது. சரி, விஷயத்திற்கு வருகிறோம். இந்த வலிமார்கள் அவர்கள் நபிமார்களுடைய இதயங்களை கொண்டிருப்பார்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபிகள் கேட்கிறாங்க, நாயகமே அவர்களுடைய அடையாளங்கள் என்ன? யாருடைய அடையாளங்கள்? வலிமார்களாக இருக்கக்கூடிய, வலிமார்களாக மட்டும் இருக்கக்கூடியவர்கள் அடையாளங்கள். இவங்க தான் வலிமார்களாகவும் சஹாபிகளாகவும் இருக்கிறார்களே.
இனிமேல் ஒரு காலத்தில் வருவார்கள். அவர்களுடைய அடையாளங்களை பற்றி, அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். நீண்ட செய்தி அது. அழகும் அறிவும் நம்முடைய அறிவுக்கு விருந்தும் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான தகவல் அது. இதை விரித்து மட்டும் நான் சொன்னால் நோராயிடும். அதில் ஒன்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். அவர்களுடைய சிறப்புகளை வரிசையாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள். அவர்கள் யதவாஸலூன பில் அர்வாஹ், இந்த வலிமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவங்க எங்க இருப்பாங்க கேள்விக்கு பதில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபீ புல்தானின் ஷத்தா, பல ஊர்களிலும் பல நகரங்களிலும் பல நாடுகளிலும் அவர்கள் இருப்பார்கள். பரவலாக அவர்கள் இருப்பார்கள். பல பகுதிகளிலும் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய சிறப்புகள், மரியாதை, கண்ணியம் என்ன என்பதை எல்லாம் வரிசையாக எடுத்துச் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், யதவாஸலூன பில் அர்வாஹ், ரூஹுகளை கொண்டு அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். உலகத்திலே வாழக்கூடிய, உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை வலிமார்களுக்கு இடையிலேயும் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு என்ன தொடர்பு தெரியுமா? குடும்ப உறவு அல்ல. அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல் என்ற வியாபார தொடர்பும் அல்ல. அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சில பேர் குடும்ப உறவா இருக்கலாம். ஹாஜா நாய் இருந்தாங்க, அஜ்மீர் ஹாஜா முஹைனுத்தீன் ஜிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குதுப் நாயகத்துக்கு உறவு முறை, ஹாஜா நாயகத்திற்கு குதுப் நாயகம் மாமா முறை, இருவரும் சந்தித்திருக்கிறார்கள், ஒரே காலத்தில் உள்ளவர்கள். சையத் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குதுப் நாயகத்தினுடைய காலத்திலே உள்ளவர்கள், சந்தித்திருக்கிறார்கள், ஒரே காலத்தில் உள்ளவர்கள். ஆக இந்த உறவுகள் இருக்கலாம். இந்த உறவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவில்லை. மாறாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? யதவாஸலூன பில் அர்வாஹ், உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு ரூஹுகளினால் ஏற்படக்கூடிய தொடர்பு. ரூஹ பத்தி நாம முழுமையா சொல்ல முடியாது. அந்த அறிவு இந்த சமூகத்திற்கு, மனிதர்களுக்கு கொஞ்சம் தான் தரப்பட்டிருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அந்த ரூஹை பற்றிய ஆய்வு, ஆராய்ச்சி இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. சில விஷயங்களை கண்டுபிடித்தும் இருக்கிறார்கள். அது சரியாகவும் இருக்கிறது. அது இருக்கலாம். குர்ஆனை சொல்லி காட்டுகிறது. கொஞ்சம் போன்ற அறிவு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ரூஹு சம்பந்தமாக. எனவே பெரும் அறிவு வழங்கப்படுவதில்லை. இந்த கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, கைகள் இயங்குகிறது, கால்கள் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை ரூஹ் இல்லையா? உலகத்தினுடைய ஓட்டம் ரூஹை கொண்டிருக்கிறது. ரூஹினுடைய நிறம் என்ன, அதன் தன்மை என்ன, அது எப்படி இருக்கும், எங்கிருந்து வருகிறது, அது எங்கே போகிறது, எப்படி போகிறது என்றெல்லாம் கேள்விகள் எழுகிறதா இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில்? ஆய்வாளர்களிடத்தில் இதற்கு நோ ஆன்சர். ரூஹுகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய பெருமக்களிடத்திலே இதற்கான பதில்கள் இல்லை. அது எங்கு போகிறது? போன ரூஹுகள் எல்லாம் ஒரு மனிதனை விட்டு பிரிந்து செல்கிறது. இது எங்கு போனது? இத்தகைய ரூஹுகளை கொண்டு அவர்கள் தொடர்பு கொள்வார்கள் என்கிறார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்படி அந்த தொடர்பு? உதாரணங்கள் சொல்லலாம். ரூஹ் என்றால் என்ன என்பதை விவரிக்க முடியாது. அல்லாஹ்வை அறிந்த பெருமக்களால் வேண்டுமானால் அது பற்றிய சில விளக்கங்கள், விவரங்கள் அவர்கள் புரிந்திருக்கக்கூடும். நம்மை போன்றவர்கள் என்ன சொல்ல முடியும்? ஓமானங்களை சொல்லலாம். எத்தகைய அளவிற்கு தொடர்பு? நான் இங்கிருந்து என் பிள்ளையோடு பேசுகிறேன், முடியுமா முடியாதா? இன்றைய காலத்தில் யாராவது மறுப்பார்களா? என்ன உங்க பிள்ளை காயல் பட்டத்தில் இருக்கிறாங்க, நீங்க எங்கிருந்து பேசணும்னு சொல்றீங்க அப்படின்னு யாராவது என்னிடத்தில் கேட்பார்களா? நான் இப்போது சற்று முன் என்னுடைய மகளோடு பேசினேன் என்று நான் சொன்னால் அது எப்படி பேச முடியும்? ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்காவிற்கு போயிருக்கிறார்கள் ஒரு சகோதரர், அவர்களோடு நான் பேசினேன். சகோதரர் ரவுதாவுக்கு போயிருக்கிறாராம், அவரோடு பேசினேன். அமெரிக்காவிலே இருக்கிறார், அவரோடு பேசினேன் என்று சொன்னால் பிழையா? இன்றைய காலத்தில் இல்லையே. எல்லோரும் நம்புவோம். இதையே ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு, 100 வருடங்களுக்கு முன்பு சொன்னால் நம்புவோமா? அந்த மக்கள் நம்புவார்களா? இன்று இவ்வளவு சாதாரணமாக ஆகிவிட்டது. ஒரு நொடி பொழுதில் மொபைலை எடுத்து ஒரு கனெக்ஷனை கொடுத்தால் அங்கே செய்திகள் போகிறது.
அந்த தகவல் அங்கே செல்கிறது. இது ஒரு வகையான ரூஹ் என்று எடுத்துக் கொள்ளுங்கள், வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்த சாதாரணமான மனிதனால் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அறிவு அது வேறு விஷயம். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ரூஹுக்கு இத்தகைய ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே, அர்வாஹ்கள் மூலமாக, ரூஹுகள் மூலமாக அந்த வலிமார்கள் தொடர்பு கொள்வார்கள் என்றால் அது எவ்வளவு பெரியதாக இருக்கும். அது முழுமையாக பேசப்பட வேண்டுமானால் அது அஸ்ராரு ரப்பானியில் வந்துவிடும். அருமையானவர்களே, ரூஹை கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். இன்று பேச்சு மாத்திரமா? நான் டைப் பண்ணுகிறேன் எழுத்து, என்ன எழுத்தை நான் டைப் செய்கிறேனோ, தமிழோ அரபியோ ஆங்கிலமோ, அதிலும் என்ன ஃபாண்டோ அந்த ஃபாண்ட் அப்படியே போகிறது. மெயிலின் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, மெசேஜ் மூலமாக போகிறதா இல்லையா? அதெல்லாம் இவர் எழுதினாராம், எழுதி அப்படி தட்டினாராம், அமெரிக்காவுக்கு போயிட்டான். இதை யாருங்க நம்புவா அப்படின்னு யார் கதை கப்சா விடுறான்னு யாராவது சொல்லுவாங்களா? இன்றைய காலகட்டத்தில் சாமானியமான ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட, கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கருவிகள் செய்யக்கூடிய பணிகள் இவ்வளவு தூரமாக இருக்கிறது என்றால், இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் பெற்றவர்கள். எத்தகைய ஆற்றல் என்பதை ஹதீது சொல்லி காட்டுகிறது, சொல்லுவோம். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, அதையும் விவரிப்போம். எப்படி விவரிக்கிறது குர்ஆனும் ஹதீதும் இத்தகைய பெருமக்களை பற்றி? சும்மா தேவையில்லாமல் எல்லாம் இந்த பெருமக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க கூடாது. இது பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லையா? சில சமயங்களில் ஒரு விஷயத்தை நம்ம படித்த வலிமார்களுடைய விஷயத்தில் அதெல்லாம் கேலியாக இந்தியாவில் பேசினாங்க. இங்கே பேசினாங்க தெரியாது, இந்தியாவில் பேசினாங்க. யார் பேசுவாங்கிறது நமக்கு தெரிந்தது தானே, வஹாபிகள். அப்படி எப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு இறைநேச செல்வர் அவர் என்ன செய்தாராம், ஒருவரை அப்படியே அப்படியே அணைத்துக் கொண்டாராம். ஒரு நண்பர் வந்திருக்கிறார், அவரே அப்படியே அணைத்துக் கொண்ட பொழுது அவருடைய இதயத்தில் இருந்த அறிவெல்லாம் அவருடைய இதயத்துக்கு போயிடுச்சான். என்ன கதை இது? என்ன வந்து அணைக்க சொல்லுங்க, என்ன வந்து அவர் அணைக்க சொல்லுங்க, அவர் அறிவுலாம் எனக்கு வரதா, என்னுடைய அறிவுலாம் அவருக்கு போதான் நாங்க பார்க்கலாம். இப்படி சவால் விடுகிறார். நான் சொல்றேன், ஒரு போனை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் என் போன்ல, இதில் ஒரு 20 பாடல் இருக்குதுப்பா, அல்லது ஒரு 4 பயான் இருக்குது. உன் ஃபோனை கொண்டு பக்கத்தில் வை, ப்ளூடூத்தை 2 பேரும் ஆன் பண்ணுவோம், இங்கிருந்து அப்படியே அங்கே போயிருதா இல்லையா? பக்கத்திலே கொண்டு வைத்த பொழுது இங்கிருந்து அங்கு போகிறது. எப்படி சாத்தியமானது? நீ அதிலே பதிவு செய்து வைத்தாயா? அதிலே பேசினாயா? அல்லது அதிலே டைப் பண்ணினாயா? இங்க இருக்கக்கூடிய போட்டோவும், இங்க இருக்கக்கூடிய எழுத்தும், இங்க இருக்கக்கூடிய பேச்சும் இந்த மொபைலில் இருந்து இந்த மொபைலுக்கு எப்படி வந்தது? ஒன்றாக இணைத்தது ப்ளூடூத், அந்த ஆலிங்கனம் தான் அது. இந்த சாமானியமான கேவலமான ஒரு மொபைலுக்கு இந்த சக்தி இருக்கிறது என்றால், இறைவனால் அருளப்பட்ட அந்த பெருமக்களினுடைய ஞானம், அறிவு, ஆற்றல், வல்லமை எத்தகையதாக இருக்கணும். ஏன் இப்படி இந்த மனிதர்களுடைய சிந்தனைகள் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. கதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய இதயங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் என்று அல்லாஹ் யாரை எச்சரிக்கிறானோ, அந்த எச்சரிக்கை செய்யப்பட்ட மனிதர்களில் நம்மக்கள் ஆகிவிடக் கூடாது என்ற ஆதங்கத்தில் பேசப்படும் பேச்சு இது. நம் பிள்ளைகள், நம் மக்கள், நம்மை சார்ந்தவர்கள் யாரும் இறைவன் சொல்லுகிறார்கள், அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுடைய காதுகளிலே சீல் வைத்திருக்கிறோம், அவர்களுடைய இதயங்களிலே சீல் வைத்து விட்டோம். அது முடிஞ்சது, இது அதுக்கு மேல எதை சொன்னாலும் ஏறாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அல்லாஹ் யாரை எச்சரிக்கிறானோ அந்த எச்சரிக்கை செய்யப்பட்டவர்களில் நம் மக்கள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக மட்டுமே இதை நாம் பேசுகிறோம். நம் பிள்ளைகள் சிக்கிடக்கூடாது. எனவே இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக ஆழ்ந்து நீங்கள் பேசணும். இன்றைய கேள்விகள் மீது கேள்வி எழுப்பப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களை போன்றவர்களுக்கு உண்டு, சொல்லுவோம். ஆனால் தெரிவதற்கு முன்பாக, ஒரு விஷயத்தை விளங்குவதற்கு முன்பாக, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கப்சா, இதெல்லாம் பொய், இதெல்லாம் கராமத்து, இப்படிலாம் இருக்குமா, முடியுமா, சாத்தியமா என்று நீங்கள் பேசி விடாதீர்கள் என்பதையும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டு தெரிவது தப்பு இல்லை, தெரிவதற்கு முன்பாக பேசி உளறுவது தப்பு என்கிறேன். அருமையானவர்களே,
இத்தகைய வலிமார்களை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அவர்களுடைய தொடர்புகள் உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் வாழும் அந்த பெருமக்களினுடைய தொடர்பு என்பது குடும்ப தொடர்பாக அல்ல, கொடுக்கல் வாங்கல் என்ற வியாபார தொடர்பு, வணிக தொடர்பு, விவசாய தொடர்பு அல்ல, மாறாக யதவாஸலூன பில் அர்வாஹ், ரூஹுகளை கொண்டு அவர்கள் தொடர்பு பெறுவார்கள். அது எவ்வளவு வலிமையா இருக்கும். இன்னைக்கு எத்தனை தொடர்புகளை நம்ம வச்சிருக்கிறோம், எங்கிருந்து எங்க பேசலாம். அது மட்டுமல்ல, ஒரு போனை போட்டுட்டு அப்படியே இருங்க சார், நீங்க அப்படியே இருங்க, இவர் பேசுவார், கான்ஃபரன்ஸ்ல அவர் வர்றார், இவர் வர்றார், அவர் வர்றார், ஒரே சமயத்தில் என்ன ஒரு வட்டமேஜை மாநாட்டில் உட்கார்ந்த மாதிரி போனை வச்சு பேசிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டில் உட்கார்றான், ஒரு நாட்டில் இருக்கிறான். இன்னொன்றையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் கராமாத்துகள் நிறைய விஷயங்கள் வருது. இதுக்கு அடிப்படையான விஷயங்களை நான் சொல்லிட்டா அந்த செய்திகள் உங்களுக்கு இலவாக புரியும் இல்லையா? நான் சொல்றேன், நான் அந்த ஒரு அவுலியா சொல்றாங்க வரலாற்றில் பாருங்க, இந்த அவுலியா இவங்களோட பேசினாங்களாம், இவர் இரவிலே பேசினார் என்று இருக்கிறது, இந்த வரலாற்றிலே பகலிலே பேசினான் இருக்கிறது. இதுலயே நமக்கு தெரியுதா ஃப்ராடுன்னு தெரியுதா? அட, இவர் பேசினாரு, இவர் ரெண்டு பேரும் பேசி இருக்கிறாங்க, இந்த ரவுண்ட் அவுலியாவும் பேசினாங்க. அது பேச முடியுமா? அவர் ஒரு நாட்டில் இருக்க, ஒரு நாட்டில் இருக்கிறார், இது போகட்டும். பேச முடியுமா? அது சரி, பேச முடியும் என்று வைத்துக் கொண்டால் இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. அவர் இரவுல பேசினாராம், இந்த கிதாப்ல வருது பகல்ல, இவர் பகல்ல பேசினாரு. இப்ப இதே பொய்ன்னு தெரியுதா இல்லையா? நான் இப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தனோட பேசுறேன். நான் எப்ப பேசுறேன்? பகல்லையா இரவுலையா? பகலில். அவன் எப்ப பேசுறான்? இரவில். ஒரே நேரத்தில் பேசுகிறோமா இல்லையா? இப்போது அமெரிக்காவினுடைய நிலை என்ன? பகலா இரவா? இரவு. ஒரே நேரத்தில் தான் பேசுகிறோம், ஆனால் அவன் பேசுவது இரவு, நான் பேசுவது பகல். இப்படித்தான் செய்திகள் இருக்கிறது மௌலிதுகளில். ஆனால் இதை பார்க்கும் பொழுது சொல்லும்போது பாத்தீங்களா, செய்தி ஒன்று பகல் இரவு என்று வருகிறது, எவ்வளவு முரண்பாடு என்று கேட்கும்போது பாத்தீங்க, ஆமா இவர் என்னமோ எல்லாம் விளங்கின மாதிரி. எவ்வளவு எளிதான விஷயம் இது. கடலுக்குள்ள இருந்து பேசலாமா இல்லையா? சப்மரீன் உள்ள போது, கடலுக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு போது குத்துபு நாயகம் சொல்கிறார்கள், கடலுக்கு அடியில் இருந்தாலும் நான் வந்து காப்பாற்றுவேன் என்று. இன்னைக்கு முடிகிறதா இல்லையா? எப்படி வந்து காப்பாற்றப்படுகிறது? அங்கிருந்து தகவல் சொல்லுகிறான். இன்னும் இங்கிருந்து அவங்க எப்படி காப்பாற்றுவாங்க? பக்தாதில் இருப்பாங்களா, இவர் ஸ்ரீலங்கால வந்து காப்பாத்திட்டு வரான். கேட்கிறான் கேள்விகள். காப்பாற்ற முடியாதா? தகவல்கள் எங்கோ நடுக்கடலிலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கப்பலில் இருந்து தகவல் வருகிறது, இந்த நிலையில் நாங்கள் சிக்கி இருக்கிறோம் என்று. உடனடியாக அடுத்த தகவல். ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன். போன முறை நான் இலங்கைக்கு வந்திருந்த பொழுது ஒரு பகுதிக்கு நாங்கள் இரவிலே நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வரும் பொழுது சரியான யானைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காட்டில் வந்து எங்களுடைய வாகனம் நின்றுவிட்டது. கடந்த முறை வந்திருக்கும் பொழுது டிரைவர் சொல்றாரு, மாத்தையா இது பொல்லாத இடம், நமக்கும் தெரியும், யானையும் தெரியாது, பூனையும் தெரியாது. ராத்திரி 1 மணி, இந்த இடம் எப்படிப்பட்டது? அவர் தான் சொல்றாரு, இது பொல்லாத இடம், யானைகள் நிறைய வரும். யானை வந்து சும்மா காலை வச்சாதான் போதுமே, வண்டி என்ன ஆகிறது, எங்க ஓடுவது என்று தெரியுமா? ஒரு தொலை தொடர்பு ஒரு நபரிடத்தில், ஒரு செய்திடத்தில் அங்கிருந்து 1 மணிக்கு தொடர்பு கொண்டோம். இப்படி இந்த இடத்துல இருக்க டிரைவர்கிட்ட கொடுங்க, நாங்கள் டிரைவர்கிட்ட கொடுத்தோம். 20வது நிமிஷத்தில் நமக்கு உதவி வந்து சேர்ந்தது. ஊரில் இருந்து வெகு தூரத்தில் நாங்கள் இருக்கிறோம். 20வது நிமிடத்தில் போலீஸ்காரர்கள் தங்களினுடைய பாதுகாப்போடு வந்து என்ன செய்தார்கள்? இறங்கி எங்களை பாதுகாப்பாக அழைத்து சென்றார்கள். எப்படி முடிந்தது? முடிகிறதா இல்லையா? இப்படி முடிகிறது என்று வரும் பொழுது குத்துபு நாயகத்தினுடைய தரம் என்ன, தரஜா என்ன என்பதை விளங்கிக் கொண்டால் இது ஒரு மேட்டர் இல்லை. பேச போகிறோம் அவங்களுடைய தரஜா என்ன, அவங்களுடைய வலிமை என்ன, இது பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை தெளிவான விளக்கத்தோடு நாம் பேசும் பொழுது எல்லாமே தெளிவாக இருக்கும். அதற்கு பிறகும் யாருக்கும் தெளிவாகவில்லை என்றால் அது என்றும் தெளிவாகாது. அது மனம் முரண்டு என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதற்கு பிறகு என்ன சொல்ல முடியும் அவர்களை? அது அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, இப்படி ஒன்றை ஒருவர் வந்து காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் சாதாரணமாக இன்றைய காலத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக உதவிகள் வருகிறது, மெசேஜ் உடனடியாக போகிறது, தகவல் உடனடியாக வந்து விடுகிறது, உதவியும் உடனடியாக வந்து விடுகிறது.
இறை அன்பர்களால், இறை நேசர்களால் இது போன்ற உதவிகளை செய்ய முடியாது என்று இந்த காலத்தில் யாராவது சொன்னால் இவர்களை விட மடையர்கள் யார் இருக்க முடியும்? இவர்களை விட அறிவியனர்கள் யார் இருக்க முடியும்? எப்படியெல்லாம் உதவிகள் வந்து சேருகிறது. ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யதவாஸலூன பில் அர்வாஹ், ரூஹுகளை கொண்டு அவர்கள் தொடர்பு படுத்துகிறார்கள். சாதாரணமாக இந்த லேசர், இந்த வேவ்ஸ், இந்த அலைகளின் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு தொடர்பை இந்த உலகத்தில் ஏற்படுத்த முடியும் என்று இருக்குமே, ஆனால் உண்மையிலே அடிப்படையில் இவைகள் ரூஹு இல்லை. ரூஹுக்கான ஒரு உதாரணமாக நாம் சொல்லிக் கொள்வது வேணா, ரூஹுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லமே தவிர ரூஹு அல்ல அது. ஆனால் இதுவே இவ்வளவு பணிகளை செய்கிறது என்று இருக்கமே, ஆனால் ரூஹுகளினுடைய வலிமை என்ன? குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, நாயகமே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ரூஹு என்னுடைய இறைவனுடைய கட்டளையின் புறத்தில் உள்ளது, அவனுடைய ஆற்றல் புறத்தில் உள்ளது, அவனுடைய வலிமையின் புறத்தில் உள்ளது. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வினுடைய வலிமைக்கு என்ன அளவுகோல் இருக்கிறது? என்ன கட்டுப்பாடு இருக்கிறது? இங்கிருந்து ஒரு ஸ்கட்டை அனுப்பினால் அது இத்தனை கிலோமீட்டர் தூரம் சென்று அந்த இலக்கை தாக்கும். சரி, அல்லாஹ்வினுடைய இலக்கு இதுவரை தான் இத்தனை கிலோமீட்டர் என்ற இலக்கை நிர்ணயிப்பீர்களா? இதற்கு மேலால் அல்லாஹ்வால் முடியாது என்று சொன்னால், அல்லாஹ் யாருக்கு சக்தி கொடுத்திருக்கிறானோ அவர்களால் முடியாது என்று சொன்னால் என்ன நிலை ஏற்படும்? ஈமானில் பலகீனம் அல்ல, ஈமானே இல்லாத நிலை ஏற்படுமா, ஏற்படாதா? யோசித்து பார்க்கணும். பேசிவிட்டு யோசிக்காதீர்கள், பேசுவதற்கு முன்பாக யோசியுங்கள். பேசிட்டு யோசிக்க கூட, பேசுறதுக்கு முன்னால யோசிச்சுட்டு பேசணும். இதுதான் மார்க்கம், இப்படித்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த வகையில் உலகத்தில் வலிமார்களாக இருக்கக்கூடிய நாதாக்கள் உலகினுடைய பல பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலே தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அறிவித்திருக்கக்கூடிய எத்தனையோ பெருமக்களில், நாதாக்களில் நம்முடைய குருநாதர், நம்முடைய ஷேக் குத்துபுல் அக்தாப் மௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு கூறக்கூடிய மாதம் இது. அவர்களுடைய மௌலிதை ஓதக்கூடிய மாதம் இது. அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஹிதுமாத்துக்கள், அவர்கள் ஆட்சி இருக்கக்கூடிய பணிகள், தொண்டுகள், அவர்கள் காட்டிய கராமாத்துக்கள், இவைகளை எல்லாம் மௌலிதாக கோர்வை செய்து இங்கே என்ன செய்யப்படுகிறது? ஓதப்படுகிறது. அருமையானவர்களே, குத்துபு நாயகத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த மௌலிதுக்குள் நான் நுழைகிறேன். இன்னொன்றையும் நான் சொல்லிவிடுகிறேன். நிறைய கராமாத்துகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எல்லாவற்றையும் விரித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றல்ல, நாளையும் அல்ல, நாளை மறுநாளும் இது முடியுமா? ஆகவே மக்களினுடைய சந்தேகத்திற்கு உரிய சில விஷயங்களை மாத்திரம் நான் எடுத்து, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல சில விளக்கங்களை ஹதீஸ் குர்ஆனினுடைய அடிப்படையிலே நான் விளக்கும் பொழுது அதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எனவே சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அதற்கு முன்பாக குத்துபுல் அக்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குத்துபு நாயகம் அவர்களுடைய வலிமை, அவர்களுடைய சிறப்பை பற்றி பல செய்திகள் இருக்கிறது. ஷரியத்து துறையாக இருந்தாலும் சரி, ஹக்கீகத் மாரிஃபத்தினுடைய துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையிலும் அவர்கள் காமிலாக இருந்திருக்கிறார்கள். ஷரியத் இந்த துறையிலே அவர்கள் எந்த அளவிற்கு மிக விற்பன்னராக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சிறு சான்றை குறிப்பிடுகிறேன். அதற்கு பிறகு மாரிஃபாவினுடைய நிலையில் அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதற்கும் ஒரு சான்றை குறிப்பிட்டு விட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, இதில் ஒன்று. அதை சொல்லலையே இதை சொல்லலாம் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. ஏதாவது நேரம் அவ்வளவுதான். எனக்கும் முடிய வேண்டும், நேரமும் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு ஷரியத் ரீதியாக ஒரு நிகழ்வு, மாரிஃபா ரீதியாக ஒரு நிகழ்வு, இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நாம் இங்கே முன்வைத்த பொழுது குத்துபு நாயகம் அவர்களினுடைய வலிமை என்ன, சிறப்பு என்ன என்பதை நாம் விளங்கிக் கொண்டதற்கு பிறகு அவர்களுடைய மௌலிதிலே வரக்கூடிய கராமாத்துக்கள் இது எப்படி ஷரியத்தோடு இணைந்து போகிறது, இதை எப்படி குர்ஆன் அங்கீகரிக்கிறது,
ஹதீஸ் எப்படி இதை கபூல் செய்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். குதுப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதி கொண்டிருக்கிறாங்க. ஓரளவு ஓதி முடிச்சிட்டாங்க. இளமை பருவம் அது. முடித்ததற்கு பிறகு ஒரு கட்டத்தில் பக்தாதை விட்டு அவங்க வெளியில போறாங்க. அவங்க வாப்பாவுடைய வரலாறு, அவங்க எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தார்கள், தாயுடைய வரலாறு, அவர்கள் இளம் வயதிலேயே அங்கு வழியாக இருந்ததை அவர்கள் அறிந்தது என்று பல நிகழ்ச்சிகள் இருக்கு. நான் அதுக்குலாம் உள்ள போகல. இப்ப ஷரியத்துடைய செய்தியாக ஒரு செய்தியை நான் சொல்றேன். நிறைய செய்திகள் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் பேசி முடிக்க முடியாது. அதற்கான தருணமும் நேரமும் இடமும் இது அல்ல. தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பல நிகழ்வுகளில் ஒரு நிகழ்ச்சியை மாத்திரம் உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கிறேன். பக்தாதை விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஓதி முடிச்சாச்சு. பக்தாதில் இனி இருப்பது இல்லை என்று முடிவு செய்தார்கள். பக்தாதில் இருக்கிறது போறதுன்னு போயிட்டாங்க. பக்தாதை விட்டு போறாங்க. ஆனால் அல்லாஹ்வின் விருப்பம் அவர்கள் பக்தாதுக்கு திரும்பி வர வேண்டும் என்பதுதான். அப்படி அவர்கள் வெளியே போய்விட்டு சில காலம் கடந்து இறைவனால் அவர்களுக்கு இல்ஹாம் என்ற அந்த உணர்வு ஊட்டப்பட்டு அவர்கள் பக்தாதுக்கு வருகிறார்கள். இந்த வருகை தருவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக, பக்தாதுக்குள்ள நுழைவதற்கு முன்பாக ஒரு பிரச்சனை பக்தாதிலே நடைபெறுகிறது. ஷரியத் ரீதியான ஒரு பிரச்சனை நடைபெறுகிறது. என்ன பிரச்சனை தெரியுமா? ஒருவர் தன்னுடைய மனைவியை பார்த்து, மாப்பிள்ளை பொண்ணுக்கு சண்டை வந்துருச்சு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சண்டை வந்த பொழுது அவர் சொன்னார், அந்த காலத்தில் இந்த மாதிரி சில சமய விஷயங்கள் நடந்துடும். அவர் குறிப்பிடுகிறார், நான் ஒரு இபாதத்தை செய்ய வேண்டும், நான் ஒரு இபாதத்தை செய்ய வேண்டும். இந்த கோபத்தில் சொல்றார், இந்த இபாதத்தை நான் செய்யும் பொழுது உலகத்தில் யாரும் அந்த நேரத்தில் அந்த இபாதத்தை செய்யக்கூடாது. இது சாத்தியமா? அவர் ஒரு இபாதத்தை செய்வாராம். அவர் செய்யும் பொழுது அந்த இபாதத்தை உலகத்தில் வேறு யாரும் செய்யக்கூடாது அந்த நேரத்தில். இப்ப மணி 11:17 உதாரணத்துக்கு. இந்த நேரத்தில் நான் குர்ஆன் ஓதுறேன்னா உலகத்தில் யாரும் ஓதிருக்க கூடாது. இது என்ன செய்ய முடியும்? இந்த நேரத்தில் நான் ரக்காத் தொழுறேன்னா உலகத்தில் யாரும் அந்த நேரத்தில் தொழக்கூடாது. இந்த நேரத்தில் நான் சதக்கா செய்கிறேன்னா யாரும் செய்யக்கூடாது. இந்த நேரத்தில் ஸலவாத் ஓதுகிறேன்னா உலகத்தில் வேற யாரும் ஓதிருக்க கூடாது. முடியுமா? இது சாத்தியமான ஒரு காரியமா? இந்த காலத்தில் அது இந்த காலத்திலேயே கம்யூனிகேஷன் இவ்வளவு விரிவாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே 100க்கு 100 சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை. அந்த காலத்தில் கம்யூனிகேஷனே இல்லாத ஒரு காலம் எப்படி இருக்கும்? எப்படி சாத்தியமாகும்? என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுமா? அப்படி நான் ஒரு அமலை செய்ய வேண்டும். நான் அந்த அமலை செய்யும் பொழுது உலகத்தில் எந்த மூலையிலும் முக்கிலும் யாரும் அந்த அமலை செய்யக்கூடாது. அந்த மனிதர் சொல்றார். அப்படி என்னால் செய்ய முடியாமல் போனால் மனைவியை பார்த்து சொல்றார், நீ தலாக், நீ விவாகரத்து செய்யப்பட்டவன், டிவோர்ஸ். இது டிவோர்ஸ் ஆகிறது தவிர வேற என்ன வழி இருக்கு சகோதரர்களே? என்ன வழி இருக்கிறது? உலமாக்களிடத்தில் வந்தது தகவல். அத்துணை பேரும் கூடினார்கள், உட்கார்ந்து பேசினார்கள். 10 நாட்களாக அமர்ந்து பேசுகிறார்கள். இப்போது அவன் வருத்தப்படுகிறான். இப்படி நான் அநியாயமாக சொல்லிவிட்டேன். எதுக்குப்பா நீ சொல்லி தொலைச்சான்? உன் சொல்றதுக்கு வேற வழி இல்லையா? வேறு வார்த்தைகள் இல்லையா? கோபம் வந்தால் பேசுவதற்கு ஒன்று இல்லையா? இப்ப உலகத்திலேயே நடைபெறாத ஒரு விஷயத்தை சொல்லி, முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி, நான் இந்த இபாதத்தை ஏதாவது ஒரு இபாதத்தை செய்யும்போது உலகத்தில் வேற யாரும் அந்த இபாதத்தை அந்த நேரத்தில் செய்யக்கூடாது. இது என்ன பேச்சப்பா? இது ஒரு பேச்சா என்றெல்லாம் உலமாக்கள் பேசிய போது அவன் அழுகிறான். நான் என்ன சரி பேசிட்டேன், எனக்கு ஏதாவது தீர்வு தாங்க, நான் என் மனைவியோட வாழணும். 10 நாட்களாக உலமாக்கள் கூடி பேசி பேசி பார்க்கிறார்கள். எந்த மதுஹபிலும் அதற்கு தீர்வு இல்லை. உன் மனைவி தலாக்கு தான் என்று முடிவுக்கு வர்றான். வேற என்ன செய்ய முடியும்? அவர்கள் வருத்தப்பட்டு சொன்னார்கள், நீ செய்திருக்கக்கூடிய பிழையப்பா, எப்படி செய்ய முடியும்? என்ன சாத்தியம் இருக்கு? எப்படியாவது பாருங்க, எப்படியாவது பாங்குறா என்ன இது வியாபாரமா? நீ செய்த வேலைக்கு என்ன செய்வது? நாங்கள் இறை சட்டம் இல்லையா இது என்று சொன்னதற்கு பிறகு அந்த சமயத்தில் குதுப் நாயகம் பக்தாதிற்கு வந்து விட்டார்கள். திரும்பி வர்றாங்க, தகவல் கிடைச்சிச்சு, உள்ள வந்துட்டாங்க. இனி உலமாக்கெல்லாம் அவங்களை அழைக்கிறாங்க. இதுல பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? அந்த உலமாக்களில் ஓது நாயகம் குதுப் நாயகத்தினுடைய உஸ்தாதுமார்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க, உஸ்தாதுமார்களாக இருக்கக்கூடியவர்களும் கூட குதுபுல் அக்தாப் அவர்களை அழைத்து, அப்துல் காதிர் இதற்கு ஏதாவது விளக்கம் இருக்குதான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கிறது என்றால் குதுப் நாயகம் ஷரியத்தினுடைய ரீதியில் எவ்வளவு உயர்வான இல்மை பெற்றிருப்பார்கள். நீ
சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான் குத்துபு நாயகத்தினுடைய ஷரியத்தினுடைய இல்மை பற்றி அவர்கள் பேசும் பொழுது, குத்துபு நாயகத்திற்கு ஷரியத்தை கற்றுக் கொடுத்த ஆன்மீகவாதிகளும் அறிஞர்களும் பேரறிஞர்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தன்னுடைய மாணவராக இருந்த பொழுதிலும் அவர்களுடைய தரம் என்ன, அவர்களுடைய தரஜா என்ன, ஒழுக்கம் என்ன, சீலம் என்ன என்பதை எல்லாம் அவர்கள் தெரிந்திருந்த நல்லாசிரியர்களாக இருந்தாங்க. ஹசது உள்ளவங்களா இருக்குல்ல. அதனால என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு அப்துல் காதிர் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நாங்க எல்லாரும் பார்த்தோம், 10 நாளா போட்டு தலையை உருட்டி பார்க்கிற முடியல, தலாக்கு என்று ஃபத்வா கொடுக்கிறோம், இதுக்கு ஏதாவது வழி இருக்கவா செய்கிறது, உங்களுக்கு ஏதாவது தோன்றுதா என்று கேட்ட பொழுது குத்துப் நாயகம் சொன்னாங்க, ரொம்ப லேசான விஷயம் தலாக்கு உண்டாகாதே அப்படின்ட்டாங்க. உலமாக்கெல்லாம் திகைச்சு போறாங்க. அப்துல் காதிர் அப்படி ஒரு வழி இருக்கா? ஆம், வழி இருக்கிறது. சின்ன வழி தானே, பெரிய விஷயம் இல்லை. என்ன வழி? ஏதோ நம்ம முஃப்தி இருக்கிறாங்க, பக்தாதுடைய முஃப்தி, ஆமா காதி, சரி, அவர்களே ஒரு கடிதம் எழுத சொல்லுங்கள், மக்காவில் இருக்கக்கூடிய காதிக்கு முஃப்திக்கு ஒரு கடிதம் எழுத சொல்லுங்கள். எப்படி கடிதம் எழுதுவது? இந்த கடிதத்தை இவரிடத்திலேயே கொடுத்து அனுப்புங்கள். இந்த ஆள் இருக்கிறார்ல, இந்த தேவையில்லாத வாழ்த்தை விட்டுட்டு முடிச்சுட்டு இருக்கிறாரு, இவர் கையிலேயே கொடுத்து மக்காவிற்கு அனுப்புங்கள். சரி, கொடுத்து அந்த காதி இடத்திலே, மக்காவினுடைய முஃப்தி இடத்திலே கொடுக்க சொல்லுங்கள். அதில் எழுத வேண்டியது, இந்த கடிதத்தை கொண்டு வர்றவர் என்னென்ன பிரச்சனை, இப்படி இப்படி பண்ணிட்டாரு, தலாக்கு சொல்லி இப்படி சொல்லியிருக்காரு, தாழ்வுக்கு செஞ்சு வச்சிருக்கிறாரு, இவர் செய்யும் பொழுது உலகத்தில் யாருமே செய்யக்கூடாதான், அதனால் நீங்க ஒரு உதவி செய்யணும். அந்த உதவி இதுதான். காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை ஒரு 10 நிமிஷத்துக்கு நிறுத்த சொல்லுங்க, இவரை மட்டும் தவாப் செய்ய சொல்லுங்க. உலகத்தில் வேற யாராவது தவாப் செய்வாங்களா? காபாவை தவாப் செய்யறது காபால மட்டும்தான் நடக்கும். 10 நிமிடத்துக்கு நிறுத்த சொல்லுங்க. நிறுத்த முடியுமா முடியாதா? இன்று காலத்தை போல பெரும் கூட்டங்கள் அங்கே இருக்கவில்லை. கூட்டங்கள் இன்று இருக்கிறது. அது கூடுமா கூடாதா என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொள்கிறான், அது வேறு விஷயம். கூட்டம் கூட்டமாக உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் மக்கள் செல்கிறார்கள். அல்லாஹ் கபூல் செய்யட்டும் என்று பிரார்த்திப்போம். அருமையானவர்களே, ஆனால் அன்றைய காலத்தில் மிக சொற்பமானவர்கள் இருப்பார்கள். சொற்பமானவர்களும் சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சில மக்கள் தான் தவாப் செய்து கொண்டிருப்பார்கள். ஹஜ்ஜுடைய நேரம் என்று இருக்குமே ஆனால், ரமலானுடைய நேரம் என்று இருக்குமே ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும். அது அல்லாத ஒரு நேரம் இது. பெருசா ஒரு கூட்டம் இருக்கா, 30-40 பேர் இருப்பாங்க. அப்பா கொஞ்ச நேரம் இருங்க, நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு உட்கார வச்சிருந்தாப்பா சுத்து 10 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். 10 நிமிஷம். இவர் இந்த தவாஃபை செய்யும் பொழுது உலகத்தில் இந்த இபாதத்தை வேறு யாரும் செய்யவில்லை. சுப்ஹானல்லாஹ் என்றார்கள். ஷரியத் ரீதியில் எவ்வளவு நுணுக்கமானவர்களாக குத்துப் நாயகம் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு சான்று போதுமா இல்லையா? புத்திசாலிக்கு போதுமானது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். புத்திசாலியா இருந்தா, ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மையும் பக்குவமும் பண்பும் இருந்தால் அவர்களுக்கு இது போதுமானது. இது லைட்டுங்கிறேன், இது ஃபேனுங்கிறான், இவனை என்ன சொல்றது, நான் எப்படி திருத்துறது? ஃபேன் இப்படி இல்லடா, இப்படி சுத்தினா தான் ஃபேன் கிடையாது, என்னுடைய பார்வையில் இந்த இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருந்தா தான் ஃபேன் என்று ஒருத்தன் சொன்னான். இவனை திருத்துவது எப்படி? முடியாது. இது அடமண்ட், இது அடம் பிடிப்பது. எனவே புரிந்து கொள்வதும் ஒத்துக்கொள்ளக்கூடிய பண்பும் யாருடைய இதயத்தில் இருக்கிறதோ, குத்துபு நாயகம் ஷரியத்தினுடைய ரீதியில் காமிலாக இருந்தவர்கள் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி போதும். ஆரிஃபாவுடைய நிகழ்வில் குத்துபு நாயகத்தினுடைய காலத்துக்கு பின்னால சையதுனா இப்ராஹிமுல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா என்று ஒரு பெருமகனார். அவர்களுடைய மாணவர் அலியுல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மாணவர் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளா? அப்படி இல்லை, எல்லாம் நம்மளை போல தாடி பழுத்த ஆட்கள் தான். பெரிய பெரிய தலப்பாக்களாக இருக்கும், தாடிலாம் பழுத்து பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அவங்களாம் மாணவர்களா இருப்பாங்க. மௌத்து வரைக்கும் ஓதிக்கொண்டிருப்பார்கள். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ கற்றுக்கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய ஷேகுமார்களிடத்தில், நாதாக்களிடத்தில், உஸ்தாதுமார்களிடத்தில் போய் உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க வாய்ப்பு கிடைக்கிற நேரமெல்லாம். இது அந்த காலத்தில் உள்ள தன்மை. முந்தைய காலத்தில் இங்க இலங்கையிலும் இந்தியாவிலும் எப்படி இருந்தது தெரியுமா? எல்லா வீடுகள்லையும் உலமாக்கள் இருந்தாங்க. அவங்க வியாபாரம் மேற்கொள்வாங்க, வெளிநாடுகளுக்கு போவாங்க, போயிட்டு என்ன செய்வாங்க, 2-3 மாசம் வருவாங்க. கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை குட்டிலாம் இருக்கும். அந்த 3 மாசமா என்ன செய்வாங்க தெரியுமா? பள்ளி வாசல்ல மதரசாக்கள் போய் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தது. இங்க இருக்கக்கூடிய பெருமக்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். எங்க ஊரில் எல்லாம் அது நடந்தது. என்னுடைய வாப்பா அப்படி ஓதி இருக்கிறார்கள். எத்தனை வயசு எங்க வாப்பா ஓதும் போது? 55-60 வயசுல உட்காந்து ஓதிக்கிட்டு இருப்பாங்க. வியாபாரத்துல வியாபாரத்துக்கு போவாங்க.
கல்விக்கு நிறைவு முடிவு என்பது இல்லையே, இன்னைக்கு முடிந்து போயிடுமா? அப்படி பெருமக்கள் உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அல்-ஹவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அலியுல் ஹவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க, பெரிய வயசு. ஒரு நாள் அவங்க கேட்குறாங்க, உஸ்தாத் ஷேக் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. குத்துபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா மகத்தான ஒரு இறைநேச செல்வர், மிகப்பெரிய ஒரு குத்துபு. ஆமாம், அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த செய்தனா அலியுல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய இறைநேசர், ஒரு குத்துபு. ஆமாம், ரெண்டுக்கும் ஆமாங்கிறாங்க. அவங்களும் ஒரு குத்துபு தான், இவங்களும் குத்துபு தான். இந்த இருவரில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர் யார், மேன்மையான அந்தஸ்தில் உள்ளவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது கொஞ்சமும் யோசிக்காமல் செய்தனா இப்ராஹிம் அல்-ஹவாஸ் உஸ்தாத் பதில் சொன்னாங்க, குத்துபுல் அக்தாப் வதுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் தான் மிக உயர்ந்தவர்கள் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, அலியுல் ஹவாஸ் சொல்கிறாங்க, உஸ்தாத் அவங்க மிகப்பெரிய ஒரு குத்துபுங்கிறது எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனால் அலியுல் ஹீத்தியை விட அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது செய்தனா அலியுல் ஹீத்தி மிக உயர்ந்தவர்கள் குத்துபு நாயகத்தை விட. எப்படி சொல்கிறாய் உஸ்தாத் கேட்குறாங்க. என்னிடத்தில் 2 சான்றுகள் இருக்கிறது. அப்படியா, சொல்லுங்க, அந்த 2 சான்றை நான் கேட்கிறேன். வரலாற்றிலே நான் படித்தேன். அலியுல் ஹவாஸ் அவர்கள் மாணவர் சொல்கிறார்கள், நான் வரலாற்றிலே படிக்கிறேன். ஒரு முறை குத்துபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கேட்பான், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த காலத்தில் மைக்கா இருந்ததுன்னு, அது போய் எப்படி சேருது, எப்படி சேர்ந்தது, அதெல்லாம் சேர முடியுமா, இது எப்படிங்க விளங்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் தானே இது. இந்த காலத்தில் இதெல்லாம் கேட்கறேன்னா பெரிய ஒரு ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்திலிருந்து பேசினாங்க. கூடாரத்தில் இருந்து கொண்டு வெளியில் இருந்து கொண்டு 1,24,000 சஹாபிகள் கேட்டார்களே, எப்படி கேட்டார்கள்? அவர்களுடைய காதிலே போய் விழுந்தது, எப்படி விழுந்தது? மைக் இருந்ததா? எதை எப்படி பேச வேண்டுமோ அதை அப்படி பேச வேண்டும். என்னை போல் அவர், அவரை போல் நான் என்று நினைத்து பேசினா இந்த குழப்பம் தான் வந்து சேரும். என்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு மற்றவங்களை பேசினா அப்படி பேச முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் ரசூலுல்லாவே நம்மை போன்றவர் என்று சொன்னதற்கு பிறகு இதெல்லாம் ஏமாத்திரண்டு ஆயிடும். மிக கவனமாக இருக்க வேண்டும், ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அலியுல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், குத்துபு நாயகம் மிக உயர்ந்தவர்கள் தான், ஆனால் அலியுல் ஹீத்தி அதைவிட மிக உயர்ந்தவர்கள். எப்படி உயர்ந்தவர்கள்? ஒரு முறை குத்துபு நாயகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கு நசீஹத் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அலியுல் ஹீத்தி இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. குத்துபு நாயகத்தினுடைய மஜ்லிஸ்ல அலியுல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா அமர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்குவதை பார்க்கிறார்கள். குத்துபு நாயகம் தன்னுடைய பேச்சை நிறுத்துகிறார்கள். அலியுல் ஹீத்தி அவர்களினுடைய தூக்கம் கெட்டு போய் விடுமோ என்று பேச்சை நிறுத்திவிட்டு அலியுல் ஹீத்தி அவர்களுக்கு பக்கத்தில் வந்து குத்துபு நாயகம் கையை கட்டி நிற்கிறாங்க. அவங்க தூக்கம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு கையை கட்டி நிற்கிறாங்க. பாருங்க, குத்துபு நாயகத்தினுடைய பேச்சை விட அலியுல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தூக்கம் மேன்மை என்பதை குத்துபு நாயகமே தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இது நடந்த நிகழ்ச்சி. ஆமாம், அது நடந்தது. இப்ராஹிம் அல்-ஹவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்தாத் சொன்னாங்க, ஆமா அது நடந்தது. சரி, ஒரு சான்று சொல்லிட்டீங்க, இன்னொரு சான்றையும் சொல்லி முடிச்சிருங்க. நான் ஒரு கனவு கண்டேன். கனவுண்டா நாதாக்கள் காணக்கூடிய கனவு. நம்ம கனவு எப்படிலாம் இருக்குன்னு தெரியத்தானே செய்யும். சில கனவுகளை வந்து சில பேர் கேட்குறாங்க, ஹஸ்ரத் நான் இப்படி கனவு கண்டேன், அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டான். என்ன கனவு? யானை துறைச்சிங்கிறான், பாம்பு வந்து விழுந்ததுங்கிறான், திருடன் வந்தான். இந்த மாதிரி கனவுகள், சரி, பலவிதமான கனவுகள் வரும். அலியுல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே ஹதீரத்துல் குதுஸியை நான் பார்க்கிறேன். படிக்கட்டுகள் ஏறி ஹதீரத்துல் குதுஸிக்கு போகிறது. அற்புதமான விரிப்பு விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது படித்த படிக்கட்டுகளில். ஹதீரத்துல் குதுஸி என்றால் என்ன, அது என்ன படிக்கட்டு என்பதையெல்லாம் பெருமக்களாகிய நாதாக்களாகிய அவரவர்கள் தங்களுடைய ஷேகுமார்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நான் இந்த விவரத்தை பேசுவதற்கு வரவில்லை என்பதையும் நான் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்தி விட்டேன். ஹதீரத்துல் குதுஸிக்கு செல்லக்கூடிய படிக்கட்டு, அதை நான் காணுகிறேன். படிக்கட்டுக்கு கீழே பல்லாயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான ஒலிமார்கள் குழுமி நிற்கிறான்.
நிறைய ஒளிமார்களா இருக்கிறான். யார் எவர்னு கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு பெரிய கூட்டம். நான் முதல் படியில ஏறினேன். படினா சின்ன பெரிய படியா இருக்கு, அதுலயும் பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா கீழே இருந்ததை விட கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்படித்தானே இருக்கும். தரஜாக்கள் ஏற ஏற சாதாரண ஒரு போலீஸ்காரன், அதுக்கு மேல கொஞ்சம் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் டிஐஜி, அப்புறம் ஐஜி, அது இதுன்னு போக 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 எண்ணிக்கைகள் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். யூகேஜி படித்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? எல்லாரும் யூகேஜி படிச்சிருப்பாங்க. எல்லாரும் ஏ லெவல் படிச்சிருப்பாங்களா? ஓ லெவல் வரும்போது எண்ணிக்கை குறைஞ்சிடும், ஏ லெவல் வரும்போது இன்னும் குறைஞ்சிடும், பிஏ பிஎஸ்சின்னு போகும்போது இன்னும் குறைஞ்சிடும், டாக்டருக்குன்னு போகும்போது இன்னும் குறைஞ்சிடும். அப்படி குறைந்து கொண்டு தான் இருக்கு. தரஜாக்கள் செல்ல செல்ல ஷுரூத்துகள் சட்டதிட்டங்கள் அதிகமாக அதிகமாக அதனுடைய வலு அதிகமான பொழுது அந்த எண்ணிக்கைகள் இயல்பாக குறையும். அதே மாதிரி முதல் படித்தரத்திற்கு போகும் பொழுது எண்ணிக்கை குறைகிறது, இரண்டாவது படித்தரத்தில் இன்னும் குறைகிறது, 3 4 என்று நான் போய்கொண்டே இருக்கிறேன். அங்கெல்லாம் வலிமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. கடைசி ஒரு 4-5 படிகள் இருக்கிறது. இப்போ அதுல பார்த்தா கொஞ்சம் வருதா, 30-40 பேர் இருக்கிறாங்க. இப்ப யார் எவர்னு பார்க்க முடியும், எண்ணிக்கையில் குறைவா இருக்கு. அப்ப பார்க்கறதுக்கு எளிதாக இருந்தது. நான் என்ன செய்தேன், பார்த்து கொண்டே வர்றேன். அதுல யாரெல்லாம் இருக்கிறான் பார்த்தா, அதுல அலியுல் ஹீத்தியும் இல்லை, குத்துப்நாயகமும் இல்லை. இன்னொரு படி ஏறினேன், அங்கும் அவர்கள் இல்லை, அங்கும் இல்லை. கடைசியிலே பார்த்தால் முதல் படிக்க வந்து சேர்ந்து விட்டேன். அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தாங்க, அலியுல் ஹீத்தி அவங்க தான் இருந்தாங்க. குத்துப்நாயகம் படிக்கட்டுல இல்லை. முதல் படிக்கட்டுல இல்லை, 2வது படிக்கட்டுலையும் இல்லை, 3வது படிக்கட்டுலையும் இல்லை, 4வது படிக்கட்டுலையும் இல்லை. 5வது படிக்கட்டுலாம் கூட்டம் அதிகமா இருந்தது, இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம், தெரியாது. ஆனால் முதல் படிக்கட்டில் இருந்தது, ஹதீரத்துல் குதுஸினுடைய முதல் படிக்கட்டிலே நின்றது அலியுல் ஹீத்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும்தான். எனவே குத்துபு நாயகத்தை விட அலியுல் ஹீத்தி அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்பதற்கு இந்த 2 சான்று போதும் அப்படின்னு அலியுல் ஹவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசினாங்க. இப்ராஹிம் ஹவாஸ் சொல்றாங்க. இப்ப நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அலியுல் ஹவாஸ் அவர்களை பார்த்து குத்துபு நாயகம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, உண்மை. அலியுல் ஹீத்தி தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, உண்மை. குத்துபு நாயகம் பேச்சு நிறுத்தியது உண்மை. அவங்க பக்கத்தில் போய் கையை கட்டி நின்றது உண்மை. ஆனால் அவங்க தூக்கம் கெட்டு போயிடுங்கிறதுக்கு அவனை பேச்சை நிறுத்திட்டு ஒன்று கிட்ட போய் நிற்கல. ஏன் என்றார்கள் தெரியுமா? அலியுல் ஹீத்தி அவர்களுடைய அவங்க தூக்கத்தில் ஒரு கனவும் காண்றாங்க. மஜ்லிஸ்ல உட்கார்ந்து தூங்கிக் கொண்டு கனவும் காணுகிறார்கள். அந்த கனவிலே ஹாத்தமுன் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. தன்னுடைய பாட்டனார் அலியுல் ஹீத்தி அவர்களுடைய கனவிலே வருகை தருகிறார்கள் என்பதை குதுபுல் அக்தாம் நினைவிலே பார்க்கிறார்கள். பார்த்து தம் பாட்டனாருக்கு பக்கத்துல போய் கையை கட்டி நின்றாங்க. அலியுல் ஹீத்திக்கு பக்கத்துல இல்ல. அங்க அலியுல் ஹீத்தி கனவுல ரசூலுல்லாஹ் இருக்காங்களே, அதுக்கு பக்கத்துல போய் நின்றாங்க. நீங்க அது வரைக்கும் தானே சொன்னீங்க, அலியுல் ஹீத்தி கனவு முழிச்சதுக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறது நீங்க சொல்லலையே. என்ன உஸ்தாத், என்ன நடந்தது? அவர்கள் திடுக்கிட்டு விழித்தார்கள். விழித்த பொழுது சொன்னார்கள், குத்துப்நாயகம் சொன்னாங்க, அலியுல் ஹீத்தி ரசூலுல்லாஹ் வந்தாங்க இல்லையா? ஆமா. என்ன சொன்னாங்கிறத நீங்க சொல்லிருங்க, என்ன சொன்னாங்கிறத நீங்க சொல்லிருங்க. அலியுல் ஹீத்தி இருந்து சொன்னார்கள், மக்களே நான் இப்போ கொஞ்சம் தூங்கிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். வருகை தந்து சொன்னார்கள், அலியுல் ஹீத்தி எனது பேரப்பிள்ளை அப்துல் காதிரை பற்றி பிடித்துக்கொள் என்று சொன்னார்கள். என்ற வார்த்தை அலியுல் ஹீத்தி சொன்ன பொழுது அந்த சபையிலே இருந்த 40 பேர் மூர்ச்சையானார்கள், மயக்கம் போட்டு கீழே விழுந்தார்கள், ஆடிட்டாங்க. அலியுல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா. அடுத்து நீங்க கனவு கண்டது உண்மைதான். படிக்கட்டில் பார்த்துட்டு போனீங்க, முதல் படிக்கட்டில் யார் இருந்தா? அலியுல் ஹீத்தி இருந்தாங்க. அலியுல் ஹீத்தி முதல் படிக்கட்டில் இருப்பதற்கு மிக தகுதியானவர்கள். அவ்வளவு பெரிய குத்துப், அதுல சந்தேகமே கிடையாது. குத்துப் நாயகம் அந்த முதல் படித்தட்டுலையும் இல்லை, 2வது தரஜானிலும் இல்லை, 3வது தரஜானிலும், 4வது தரஜானிலும் இல்லை. அதுக்கு கீழே இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா பெரிய கூட்டமால இருக்கு, கண்டுபிடிக்க இயல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சரி, முதல் படிக்கட்டு வரைக்கும் போனீங்களே, அதுக்கு பிறகு என்ன இருந்ததுன்னு கேட்கிறாங்க. அலியுல் ஹவாஸ் அலி, அதற்கு பிறகு என்ன இருந்தது உஸ்தாத்? அதுக்கு பிறகு ஒரு திரை இருந்தது, ஒரு ஹிஜாப் இருந்தது. இருந்ததா? ஆமா. திரைக்கு உள்ள திரையை நீக்கிக்கிட்டு போனீங்களா? இல்லை. அந்த படிக்கட்டையும் தாண்டி திரையை நீக்கிக் கொண்டு உள்ளே போனால் குத்துபு நாயகத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். படிக்கட்டில் நிற்க வேண்டியவர்கள் அல்ல அவர்கள் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும்.
கையை உயர்த்திட்டாங்க அலியுல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா. இது இந்த செய்தி நம்பக்கூடியவர்களுக்கு உண்டானது செய்தி. ஒரு தகவலை சொல்லியிருக்கிறோம். அவர்கள் இர்ஃபானினுடைய இல்மில், நிலையில், தரஜாவில் எவ்வளவு உன்னதமான இடத்தில் குத்துப் நாயகம் இருந்தார்கள் என்பதற்கான ஒரு சான்று இது. ஆக ஷரியத்து ரீதியாகவும் ஹகீகத் மாரிஃபத் ரீதியாகவும் ஒவ்வொரு சான்றையும் நாம் முன்வைத்திருக்கிறோம். அவர்கள் எல்லாவற்றிலும் காமிலாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த இரண்டு செய்திகளும் நம்பிக்கையாளர்களுக்கு போதுமானது என கூறிக்கொண்டு அடிப்படை விஷயத்திற்கு நான் வருகிறேன். சங்கையானவர்களே, இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, குத்துப் நாயகத்தினுடைய மௌலிதுக்கு நாம இப்போ வர்றோம். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் என்னங்கிறத நான் விவரிச்சிருக்கிறேன். ஒரு அடிப்படையான விஷயங்களை நான் விவரிச்சிருக்கிறேன். நாதாக்களினுடைய பரக்கத்தால், அவர்களுடைய துஆ போற்றினால் இந்த சபையிலே இந்த சபையினுடைய கண்ணியம், இந்த சபையினுடைய மகத்துவம் என்ன என்பதை நானும் உணர்ந்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே சொல்லப்பட்ட செய்திகளை அன்றி என்னுடைய கெட்டிக்காரத்தனமோ என்னுடைய திறமையோ அல்ல என்பது எனக்கே நன்றாக தெரியும் சகோதரர்களே. இதில் என்னுடைய வலிமை, என்னுடைய திறமை எதுவும் அல்ல. என்னுடைய நாவில் ஒரு நரம்பை அல்லாஹ் இழுத்தால் நான் என்ன பேச முடியும்? நான் அஞ்சுகிறேன். அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். அருமையானவர்களே, ஆனாலும் ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன் கிருபையாளன், வலிமையானவன், மகத்தானவன், மாண்பானவன் தன்னுடைய அடியார்களை பற்றி, நல்லடியார்களை பற்றி பேசுவதற்கு அவன் யாருக்கு தௌஃபீக் செய்திருக்கிறானோ அவர்களால் மட்டும்தான் அது முடியும். அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய உலமாக்கள் யாவருக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நான் தகவலுக்கு வருகிறேன். அடிப்படை விஷயத்துக்கு இப்போ தான் நான் உள்ளே வந்திருக்கிறேன். ஆனாலும் நீண்ட நேரம் பேசுகிறதுக்கு இங்கே அனுமதி முகத்தமும் சொல்லிட்டாங்க, இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்னையும் நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் தகவல், குத்துப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கரில் ஹமாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களும் பக்தாதை சேர்ந்த அபூபக்கருல் ஹமாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக ஷரியத் குத்துப் நாயகத்தில் இடத்துல முறையிடுகிறது. இது 9வது பக்கத்திலே நம்முடைய இந்த நபவியால் வெளியிடப்பட்ட இந்த மௌலிது ஷரீஃபில் 9வது பக்கத்தில் அது இடம்பெறுகிறது. சங்கையானவர்களே, அபூபக்கருல் ஹமாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம். யாருக்கும் நடக்கலாம். நபிமார்களுக்கு நடக்காது, மலக்குமார்களுக்கு நடக்காது, மற்றவர்களுக்கு நடக்கலாம். அல்லாஹ் திருத்தி கொடுப்பான். அது அவன் பொறுப்பேற்றுக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் அபூபக்கர் ஹமாமி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றிய ஒரு தகவலை, இப்படி சின்ன சின்ன பிழைகள் அவர் செய்திருக்கிறார் என்ற தகவலை ஷரியத் குத்துப் நாயகத்திடத்தில் சொல்லியதாக மௌலிதில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இது கேட்கிறாங்க, ஷரியத் இப்படி சொல்லுமா? ஷரியத் ஷரியத் என்ன ஒரு மனுஷனா? அது ஒரு கிளியா இருந்தாலும் அது பேசும். பயிற்சி கொடுத்தா மைனா பேசும். ஷரியத்துங்கிறது என்ன? அது எப்படி பேசும்? இது எப்படி சாத்தியமாகும்? இது நடைமுறைப்படுத்த முடியுமா? ஷரியத் பேசுமா என்ன? அதற்கான வாய் இருக்கிறதா, நாக்கு இருக்கிறதா, பல் இருக்கிறதா என்று நாக்கிலே பல் போட்டு பேசுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நாட்டிலும் அந்த நாட்டிலும் பேசுறாங்க. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கும் ஒரு தகவல் ஒருத்தர் பேசினதை அனுப்பி இருக்கிறார். பாருங்க ஹஸ்ரத் இப்படி பேசுறான்னு சொல்லி. இந்த நாட்டுக்காரர் தான். நான் வச்சிருக்கேன், வாட்ஸ்அப்ல வந்திருக்கிற தகவல். நான் அதையும் கேட்டுட்டு தான் பேசுறேன். அது காமெடியா பேசுறார், அது பகடியா பேசுறார். பாருங்க, இதுதான் முஹிதீன் மௌலிது. ஷரியத் குத்துப் நாயகத்திடத்துல முறையிட்டு தான். அப்ப ஷரியத்தை விட முஹிதீன் பெரிய ஆளா? பேசுறது பேச்சு ரலியல்லாஹு தஆலா அவர் பெரிய ஆளா? சரி, ஷரியத்துக்கு என்ன பாதி, என்ன உருவம் இருக்கு? கருப்பா, சிவப்பா, வெள்ளையா, பச்சையா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பி, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த மௌலிதில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் குப்பை என்பது உங்களுக்கு விளங்கவில்லையான்னு அவர் பேசுறார். பல இடங்களையும் அங்கேயும் பேசுறாங்க, அங்கேயும் பேசுறாங்க. அருமையானவர்களே, இது சாதாரணமான நிறைய ஆதாரங்களுக்கு உட்பட்டது. இது நிறைய ஆதாரங்களுக்கு உட்பட்டது.
முதல் செய்தி. இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா படைப்புகளை எல்லாம் படைத்து நிறைவுபடுத்தியதற்கு பிறகு குடும்ப உறவு சிலத்துர் ரஹம், குடும்ப உறவு எழுந்து சொல்லியதாம், இறைவா என் உறவை விட்டும் விலகி இருக்கக்கூடியவர்களை பற்றி உன்னிடம் முறையிடக்கூடிய நேரம் இது என்று யார் பேசுதா? குடும்ப உறவு பேசுதான். குடும்ப உறவு பேசுகிறது என்று சொல்வது யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குடும்ப உறவு எழுந்து நின்று அல்லாஹ்விடத்தில் அது பேசுகிறது, இறைவா என்னை விட்டும் விலகி நிற்கக்கூடியவர்கள் அவர்களை பற்றி பேசக்கூடிய நேரம் இது, அவர்களை விட்டு காவல் தேடும் நேரம் இது என்று குடும்ப உறவு பேசுகிறது. ஒரு குடும்பம் பேசிச்சுன்னா குடும்பம் 4 பேர், குடும்ப உறவு எப்படி பேசும்? இது என்ன, எப்படி பேசும்? பேச முடியுமா? இந்த ஷரியத்து பேச முடியாது என்றால் குடும்ப உறவும் பேச முடியாது. குடும்ப உறவு பேச முடியும் என்றால் ஷரியத்தும் பேசும். குடும்ப உறவு பேச முடியும் என்றால் ஷரியத்து பேசும். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுகிறான், உன்னை யார் இணைந்து நடக்கிறார்களோ அவர்களை நான் இணைந்து நடப்பேன், உன்னை யார் புறக்கணித்து நடக்கிறார்களோ அவர்களை நான் புறக்கணித்து விடுவேன். குடும்ப உறவுகளை பேணி நடப்போமாக. அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஏன்னா அல்லாஹ் குடும்பத்தை இணைந்து நடந்தால் அவன் நம்மை இணைந்து நடப்பதாக சொல்கிறான். குடும்பத்தை பிரித்து நடந்தால் அல்லாஹ் பிரிக்கிறதா சொல்றான். அப்படி இருக்கும்போது குடும்ப உறவு எழுந்து பேசியது என்ற தகவல் புகாரியிலேயே இடம்பெற்றிருக்கிறது. புகாரியிலேயே இடம்பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கும்போது குடும்ப உறவால் எப்படி பேச முடிஞ்சது? அதுக்கு என்ன கலர் சொல்லுங்க? ஷரியத்துக்கு என்ன கலர்னு கேட்கிறாப்பா? சரிப்பா, குடும்ப உறவுக்கு என்ன கலரோ அதுதான் ஷரியத்துக்கு. குடும்ப உறவு என்ன ஒசரமோ அதுதான் ஷரியத். குடும்ப உறவு ஆனா பெண்ணான்னு கேட்கிறான், அது ஆண்டா இது ஆணு, அது பெண்ணா இது பெண், அவ்வளவுதான் சப்ஜெக்ட். அப்ப அது குடும்ப உறவு பேச முடிகிறது என்று சொன்னால் ஷரியத்து பேச முடியாதா என்ன? இவ்வளவு தெளிவாக நாம் மதிக்கக்கூடிய புனிதமான புகாரியிலேயே இந்த ஹதீது இடம்பெற்றிருக்கிறது. 5987வது ஹதீதாக அது இடம்பெறுகிறது. எவ்வளவு தெளிவா இருக்குது. இவன் என்ன கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறான்? நாளை மறு உலகத்தில் அல்லாஹு தஆலா நம்முடைய வாய்க்கு சீல் வச்சிருவான். பேசுறது, அதுக்கு வாய் இருக்கா, பல்லு இருக்கா, நாக்கு இருக்கான்னு கேட்கிறாங்களே, வாய்க்கு சீல் வச்சதுக்கு பிறகு என்ன பேசுன்னு அல்லாஹ் சொல்றான். அவர்களுடைய கரங்கள் பேசும், அவருடைய கால்கள் பேசும். கைக்கு வாய் இருக்கா, கைக்கு பல்லு இருக்கா, கைக்கு நாக்கு இருக்கிறதா? எப்படி பேசுகிறது? அல்லாஹ் நாடினால் ஒரு பொருளும் இல்லாமல் ஒன்று பேசும். கதவு பேசும், பேசாதா என்ன? பேசும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மெம்பர்ல ஏறி நின்று குத்துபா ஓதிக்கிட்டு இருந்தாங்க சாஞ்சி. அதுக்கு பிறகு சஹாபிகள் அது ரொம்ப பழசா போச்சுன்னு புதுசா ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. புகாரியிலே பிரபல்யமாக சொல்லப்பட்டது, உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த ஹதீஸ் தெரிந்திருக்கும். அப்படி புதிதாக செய்த பொழுது அந்த பழைய மெம்பரை தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்ட பொழுது ஒரு குழந்தையை அழுதது போன்று கேவி கேவி அழுதது போன்ற சப்தத்தை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழைய அந்த மெம்பரிடத்திலே போய் சொன்னார்கள். போய் சேர்ந்தார்களா இல்லையா? மெம்பருங்கிறது என்னதுங்க? மரக்கட்டையால செய்திருக்கக்கூடிய மெம்பரால எப்படி அழுவ முடிஞ்சது? புகாரியில தானே இது இருக்கு, பல கிரந்தங்கள்ல இருக்கு. புகாரியில இந்த ஹதீஸ் இருக்கிறதா இல்லையா? இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? இதை பகடியாகவும் கிண்டலாகவும் பேசக்கூடியவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அவங்களும் மறுத்த ஹதீஸ் இல்லை, அவங்களும் இதை மறுக்க இல்லை. இப்ப இதுக்கு அவங்க விளக்கம் சொல்லட்டும். அது எப்படி பேச முடிந்தது? ஒரு மரம் பேசுகிறது, உடும்பு பேசுகிறது, குச்சி பேசுகிறது, என்னதெல்லாம் நடந்ததாக ஹதீதுகள் எல்லாம் சொல்லுகிறது. எனவே எந்த ஒரு உருவமும் இல்லாத உறவு, குடும்ப உறவு பேசுகிறது. இப்ப ஷரியத்தும் பேசுகிறது. இவ்வளவு தெளிவாக இருக்கிறது இந்த மௌலிது ஷரீஃப். சும்மா ஏனோ தானோன்று எழுதினவங்களும் இல்லை, ஆட்களும் அப்படி இல்லை, எழுதின ஆள் அப்படி இல்லை. சையதுனா மஹ்மூது தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சையதுனா மஹ்மூது தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுடைய நசபை சார்ந்தவர்கள். காயல் பட்டணத்திலே பிறந்து பரங்கிப்பேட்டை என்ற பகுதியிலே அடங்கி இருக்கக்கூடியவர்கள். இந்த தரீக்கத்தினுடைய ஒரு இந்த தரீக்கத் காதிரியத்துன் நபவியா தொடர்பு படுத்தக்கூடிய சதக்கத்துல்லா அப்பா இங்கே வித்ரியா ஓதப்படுகிறது. இந்த தரீக்கத்தில் வித்ரியா ஓதப்படுகிறது. சதக்கத்துல்லா அப்பா
அல் காஹிரி எங்களுடைய பாட்டனர், அவர்களுடைய பிரதானமான மாணவர் தான் இந்த மஹமூது தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்களுடைய முதன்மை மாணவர். சாதாரண ஆட்களா இவங்கெல்லாம்? இறையச்சத்தோடும் பக்தியோடும் நல்ல சிந்தனையோடும் நபி அன்போடும் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஒரு சுன்னத்தை கூட விடுவதற்கு அஞ்சுவக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பெருமக்கள் இல்லாததையும் பொல்லாததையும் எழுதுவார்களா என்ன? அப்படி எழுதி இந்த சமுதாயத்தை வழிகட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் என்ன தேவை இருந்தது? அல்லாஹ் அவர்களுக்கு மிகுந்த தௌஃபீக்கை கொடுத்திருந்தான். சாமானியமான ஆட்கள் இல்லை இவங்க. இதை எழுதிட்டு நம்முடைய ஷேக் நாயம் அழகா போட்டு வச்சிருக்கிறாங்க. முதலில் ஷேக் மஹமூதுல் காஹிரி, காயல் பட்டணத்தை சேர்ந்த மஹமூது தீபி என்று தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆரம்பத்திலே போட்டு வச்சிருக்கிறாங்க. இவர்கள் எழுதிவிட்டு சதகத்துல்லா அப்பாவிட தன்னுடைய உஸ்தாத் இடத்துல இந்த கிதாபை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து, உஸ்தாத் நாயமே, நான் இப்படி ஓது நாயம் குத்துப் நாயம் மேல ஒரு மௌலிதை எழுதி இருக்கிறேன், அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு கொடுத்தாங்க. பார்த்து சின்ன தஸ்ஹீஹ்கள் செஞ்சுட்டு சொன்னாங்களாம், ரொம்ப அழகா எழுதியிருக்கிறா தீபி, ரொம்ப அழகா எழுதியிருக்கிறீங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு என்று ரொம்ப சந்தோஷப்பட்டு துவா செஞ்சு கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்களாம், தீபி மஹமூது தீபி, நானும் குத்துப் நாயத்தை பத்தி ஒரு சின்னதை எழுதியிருக்கிறேன். யா குத்துபா, நம்ம ஓதுமில்லை யா சையீதி சனதி ஓதி ஓதனமில்லை யா குத்துபா ஹலிசமா, அது இதை விட சின்னது, அது ஒரு பைத்து மட்டும், ஹிகாயத்துல அதுல இருக்காது. அதை கொண்டு போய் காட்டி இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு தன்னுடைய மாணவர்கிட்ட அவங்க கொடுத்துருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்களாம், மஹமூது தீபி உஸ்தாத் நாயகமே, இது நீங்க எழுதியிருந்தீங்கன்னு எனக்கு முதலாவது தெரிஞ்சிருந்தா அந்த மொழிதான் நான் எழுதியிருக்க மாட்டேன்னாங்க. ஏன்னா நான் இவ்வளவு விரிவா எழுதியிருக்கிறேன், அதையெல்லாம் தாண்டிய செய்திகளை அந்த சுருக்கமான விஷயத்தில் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாங்க சதகத்துல்லா அப்பாவை பார்த்து. ஆனா அல்லாஹ்வுடைய பெரிய தௌஃபீக், நம்மை போன்ற இந்த தரீக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிடைத்த தௌஃபீக், அதுவும் கிடைத்தது, இதுவும் கிடைத்தது. சதகத்துல்லா அப்பாவுடையும் கிடைத்தது, மஹமூது தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடையதையும் கிடைத்தது. ரெண்டு பாக்கியமும் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கிடைத்த கிஃப்ட். அல்ஹம்துலில்லாஹ். அது மற்றவங்க எப்படி நினைச்சிட்டு போட்டு அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆக அவர்கள் இதை எழுதி இருக்கிறார்கள். எழுதிய நபர் யாருங்கிறத நீங்க முதல்ல பார்க்கணும். எவ்வளவு பரிசுத்தமானவர்கள், தூயவர்கள், இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில் இப்படி பிழை நடந்தது, இப்படி தப்பு நடந்தது, இன்னைக்கு எவ்வளவு விஷயங்களை நாங்க பேச முடியும். அப்படி பேசக்கூடியவர்கள் அல்ல நாங்க. அவங்களை பத்தி பர்சனலா எத்தனை விஷயங்கள் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கேவலமாக இருக்கிறது. மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன உங்களுடைய பெரிய லீடர் என்று சொல்றாங்க, இவங்க எல்லாம் இப்படி நடந்தாங்கன்னு அவங்கள பத்தி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கேட்கிறாங்க, தலை குனிவாக இருக்கிறது. என்ன சொல்லுது அவர்களிடத்திலே? அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய குறையை நீ மறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தன்னுடைய சகோதரனுடைய குறையை மறைக்கிறானோ அவனுடைய குறையை ஆகிரத்திலே அல்லாஹ் மறைப்பான் என்று ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. நபி வழியிலே வாழுகிறோம், நபி வழி இதுதான் என்று சொல்லிக்கொண்டு தங்களிடமிருந்து பிரிந்து போனவர்களுடைய குறைகளை எல்லாம் நெட்டிலேயும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளியிட்டு சின்ன பின்னப்படுத்தி, ரெண்டு வகையிலையும் நமக்கு அவங்க எதிரானவங்க தான், அவங்க அந்த கொள்கையில் தான் இருக்கிறாங்க. என்றாலும் கூட நாம் அதை அங்கீகரிக்கவில்லை. நாம் அங்கீகரிக்க மாட்டோம். அங்கீகரிப்போமா? ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம். ஏனெனில் உண்மையான மூமின்களாக அந்த சுன்னாவை பேணக்கூடியவர்களாக நாம் தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்றும் இருப்போம். அந்த மாதிரி அவர்களுடைய தனிப்பட்ட குறைகளை பேசக்கூடிய நாவுகளாக எங்களுடைய நாவை அல்லாஹ்வே நீ ஆக்கிவிடாதே என்று பிரார்த்திக்கிறோம். எங்களுக்கு அது அவசியம் இல்லை. அல்லாஹ் நம்ம நாவை பாதுகாக்கட்டும். ஆனா நபி வழியிலே வாழ்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேச்சு பேசுறாங்க சுப்ஹானல்லாஹ். பத்திரிகைகள் நீங்க எடுத்து பார்த்தா, நெட்ல எடுத்து பார்த்தா, அவங்களுடைய சைட்ல போய் பார்த்தா ரொம்ப அசிங்கமா கேவலமாக இருக்கிறது. பிற மத சமூகத்தவர்கள், சமயத்தவர்கள், சகோதரர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எங்களிடத்தில் பதில் இல்லை. சகோதரர்கள் என்ன பதில் சொல்றது? ஆக அப்படியா இவர்கள் வாழ்ந்தார்கள்? இமாம் ஷாஃபி, இமாம் ஹனஃபி அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலாவது ஒரு ஃப்ராட், ஒரு பொய், ஒரு கேவலமான நடத்தை சொல்ல முடியுமா? எவ்வளவு பரிசுத்தம், எவ்வளவு தூய்மை, எவ்வளவு நேர்மை. அப்படி வாழ்ந்தவர்கள் அல்லவா இந்த மஹ்மூது தீபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளவு இறையச்சத்தோடும் தூய்மையோடும் ஹலாலை தேடி தேடி அவர்கள் வாழ்ந்த வரலாறுகள். ஹைர். ஆக இப்படி தெளிவாக இருக்கிறது. இது பேசுது. நாளைக்கு நன்மை தீமைகளை நெருக்கப்படுமா இல்லையா? அது எல்லாரும் தான் நம்பி இருக்கிறோம். மீசானில் நன்மை தீமைகள் நெருக்கப்படும். எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னா நன்மை எப்படி இருக்குப்பா? நெருக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு அங்க? அது என்ன, எது மாதிரி இருக்கு? இட்லி மாதிரி இருக்குமா, தோசை மாதிரி இருக்குமா, ஆடு மாதிரி இருக்குமா, மாடு எப்படி இருக்கும் நன்மை? அது எப்படி நெருக்கப்படுகிறது?
இதற்கெல்லாம் நாம் விடை சொல்ல முடியாது. அது நெருக்கப்படும் என்று சொன்னால் ஷரியத் வந்து முறையிடும். முறையீட்டுக்கே ஒரு விஷயத்தை நம்ம ஆதாரம் சொல்லிட்டோம், அதுவே நமக்கு போதுமானது. குடும்ப உறவை சொன்னோம், அந்த மிம்பரை நாம் சொல்லி இருக்கிறோம். இங்கே நன்மை தீமைகள் நெருக்கப்படுகிறது. அது எப்படி இருக்கும்? அது உசரமா இருக்குமா, கருப்பா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, புடிசா இருக்குமா, தடிமனா இருக்குமா, என்ன சொல்வது? இதற்கெல்லாம் என்ன விடை? ஷரியத்தில் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான். சமயனா வாத்தானா, அல்லாஹ் ரசூல் சொல்றாங்களா, ஏத்துக்கிறோம். அதற்கு வழிவகையாக அந்த வழிவந்த பெருமக்கள் அது ஓமானங்களை கொண்டு வந்தால் அதை அங்கீகரிக்கணும். இதுதான் கியாஸ். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. இன்னைக்கு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நமக்கு சாதகமான ஒரு விஷயம், அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்க கியாஸை மறுக்கவில்லை, கியாஸை மறுக்கவில்லை அறிவிச்சிட்டாங்க, பகிரங்கமா அறிவிச்சிட்டார்கள். ஆனா அதை சொல்ற விதம் இருக்கு பாருங்க, அதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் நாம சொல்றோம், ஆனால் அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று மட்டுமே சொல்லி வந்தவர்கள் இப்போது கியாஸை நாங்கள் ஆதரிக்கிறோம், கியாஸை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அவன் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன், நான் காதால கேட்டேன். அவர் சொல்றாரு, நாங்க எந்த கியாஸ மறுக்கிறோம் தெரியுமா? இந்த அபூ ஹனீஃபா ஒண்ணு கிடக்க ஒண்ணு கியாஸ் பண்ணி வைத்திருக்கிறாரு. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி கூட எடுத்து சொல்றதுக்கு சங்கடப்படுறேனா? அதாங்க ஈமான். உண்மையிலேயே நான் வேதனைப்படுகிறேன், சொல்ல வேண்டிய நிலை வந்து விட்டதே என்று. இந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒன்று கிடக்க ஒன்று செய்து வைத்திருக்கிறார். அந்த கியாஸை தான் மருத்துவமே தவிர நாங்கள் செய்யற கியாஸ் மிக சரியான கியாஸ்ங்கறான். எவ்வளவு கேவலமானவங்க இவங்க. அப்ப கியாஸ் இருக்கிறதுங்க மறுத்து உணர்ந்ததற்கு பிறகு இது கியாஸ் தானே, இங்க தெளிவா இருக்கு, ஷரியத் வந்து முறையிடுகிறது என்பது இவ்வளவு தெளிவாக அமைகிறது. அடுத்த செய்திக்கு நான் வருகிறேன். இந்த விஷயத்துக்கு இது போதும். குத்துபு நாயகம் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பருந்து வந்து கத்திச்சு. அவங்க என்ன காத்துக்கு கட்டளை இட்டாங்க, அது என்ன செஞ்சுட்டு அதை கழுத்தை முறிச்சு சாகடிச்சிருச்சு. இது என்ன செய்யுது, ஹிகாயத்தில் இருக்கு. அதனுடைய பக்கம் 18 என்று நான் நினைக்கிறேன். 18வது பக்கத்தில் இந்த தகவல் இடம்பெற்றதாக நான் கருதுகிறேன். சங்கையானவர்களே, அப்படி இந்த ஒரு தகவல் இருக்கிறது. இப்ப இது அவங்க என்ன கேட்கிறாங்க, சுபஹானல்லாஹ், ஒரு பறவை 18ஆம் பக்கத்துல தான் ஒரு பறந்து அது கத்துது. குத்துபு நாயகம் மஜ்லிஸை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, குத்துபு நாயகம் மஜ்லிஸை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பறவை கத்துனா அதுக்கு தெரியுமா மஜ்லிஸ் நடக்குதுங்கிறது? அதை போய் அந்த காற்றுக்கு கட்டளையிட்டு அந்த காற்றை நீ என்ன செஞ்சிரு, அதனுடைய கழுத்தை முறிச்சு போட்டு சொல்றது சரியா? இது முறையா? ஒரு ஒளியா இருந்தா அப்படி செய்வாங்களா? ஒளி கிருபை உள்ள ஆளால இருக்கணும், கருணை உள்ள ஆளால இருக்கணும். அப்ப இந்த அப்ப ஒளி இல்ல. ஒண்ணு அவங்க என்ன செய்யணும், அவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க, இந்த சுன்னத் ஜமாஅத்தில் சொல்லக்கூடியவங்க ரெண்டு விஷயத்தை சொல்லணும். ஒண்ணு, அவங்க ஒளி இல்லைன்னு சொல்லணும். அப்படி நடந்திருந்தால் அவர்கள் ஒளி இல்ல, அவுலியா கிடையாது அப்படின்னு சொல்லிடணும் குத்துபு நாயகத்தை. அப்படி இல்ல, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க இல்ல, அந்த மஹமூத் தீபி ஒரு கப்சாவை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லணும். அவங்க பேசுற பேச்சை அது அப்படி சொல்லிடுவோம், அப்பதான் விளங்குங்கிறதுக்காக. இந்த ரெண்டுல எந்தாவது முடிவுக்கு வாருங்கள் என்கிறார்கள். நாம சொல்றோம், சரி, கருணையாளர்களில் எல்லாம் மிக கருணையாளன் யார்? அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். இதில் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய 73 கூட்டம் வந்தாலும் சரி, அதுல யாருக்கும் இதுல சந்தேகம் வரப்போறது இல்லை. அதுலயும் சந்தேகம் வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, இதுல யாருக்கும் சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அர்ஹமுர் ராஹிமீன் அப்படி வைத்துக்கொள்ளுங்க. இப்ப நாம ஒரு செய்திக்கு வருகிறோம். பொதுவாக பறவைகளை அறுத்து சாப்பிடுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. ஹலாலான பறவை, எல்லா பறவையும் இல்லை, நமக்கு சில பறவைகளை அறுத்து சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்குதா இல்லையா? புறா இருக்குது, கருவாளி இருக்குது, கோழி இருக்குது, இவைகள் எல்லாம் அறுத்து சாப்பிடுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. ஏன் அனுமதி இருக்கிறது? உயிர்களில் மிக மேன்மையான உயிர் மனித உயிர் தான். படைப்பினங்களிலேயே மிக பெரிய படைப்பு, மிக உயர்ந்த படைப்பு மனித படைப்பு தான், சிறந்த படைப்பு. அது அல்லாஹ் சொல்றான், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம் என்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்கிறான் என்று பல இடங்களில் மனித சமூகம் தான் உயர்ந்த சமூகம், உயர்ந்த படைப்புங்கிறான். ஆக மனித உயிர் தான் மேன்மையான உயிர். இந்த மனித உயிர் பாதுகாக்கப்படுவதற்காக ஆடுகளை அறுத்து சாப்பிடலாம். இந்த மனித உயிர் பாதுகாக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, மனித உயிர் நன்றாக இருக்க வேண்டும், ருசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கோழியை அறுத்து சாப்பிடலாம். சாப்பிடலாமா இல்லையா? ஒரு உயிரை போக்கலாம் தானே? அப்படி உயிரை போக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது.
அனுமதி இருக்கு. சரியா அனுமதி இருக்குன்னா அதை ஏன் போய் செய்யணும்? அதை எப்படியா பத்தி விட்டுற வேண்டியதான், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க வேண்டியதான். அந்த பருந்தை போய் ஏன் இப்படி கொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தால், மனித அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வினுடைய அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு தடையாக இந்த பறவை இருக்கிறது. நாம் இந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கிடணும், உயிர்களிலெல்லாம் மேன்மையான உயிர் எது? மனித உயிர். மனித உயிர். யார் ஒரு மனிதனை உயிராக்குகிறானோ இந்த சமூகம் முழுவதையும் உயிராக்கியது போன்று என்று குர்ஆன் சொல்கிறது. யார் ஒரு மனிதனை அநியாயமாக கொல்லுகிறானோ இந்த மனித சமுதாயத்தை முழுமையாக கொன்றது என்று இந்த குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன்ல இருக்கா இல்லையா? இது என்ன விளங்குகிறோம்? மனித உயிர் தான் மிக மேன்மையானது என்று விளங்குகிறோம். மனித உயிர் வாழ்வதற்காக ஆட்டை அறுக்கலாம், மாட்டை அறுக்கலாம், ஒட்டகத்தை அறுக்கலாம், கோழியை அறுக்கலாமா இல்லையா? ஒரு அவைகள் எல்லாம் உயிர் தானே. உயிர் அறுத்து வாழ்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இப்ப நாம கேட்கிறோம், இந்த மார்க்க சம்பந்தமான அல்லாஹ் ரசூல் சம்பந்தமான செய்திகள் இந்த சமூகத்திற்கு போய் சேருவதற்கு இந்த பறவை தடையாக இருக்கிறது என்னும் பொழுது அதை அவர்கள் என்ன செய்தார்கள்? உத்தரவு கொடுத்து அதனுடைய தலையை பீத்து விடு என்று சொன்னார்கள். சரி, பறவையை விட்டுருங்க. இப்ப இந்த விஷயம், மார்க்க விஷயம், மக்கள் மத்தியிலே போய் சேருவதற்கு தடையாக இருந்த குறைஷிகளோடு மனிதர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் நடத்தினார்களா இல்லையா? உயிர்கள்லாம் மேன்மையான உயிர் எது? மனித உயிர்களோ. அது எப்படி அவங்களோட முதலாம்? இவங்களோட எத்தனை யுத்தங்கள் நடத்தி இருக்கிறார்கள்? அப்படி யோசித்து பாருங்களேன். சரி, அது போகட்டும். நான் இப்ப சொல்ல வர்றது அதையெல்லாம் விட மேன்மையானது பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பிரயாணம் மேற்கொள்றாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரெண்டு பேரும் போறாங்க. சூரத்து கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், அதுல 3 நிகழ்வு நடக்கு. ஒரு கப்பலை ஓட்ட போடுறாங்க, ஒரு சுவரை கட்டுற விஷயம், ஒரு பையனை கொன்ற விஷயம் இல்லையா? அவர்கள் இருவரும் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, அந்த சிறுவனை கொன்று விட்டார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். உலாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த சிறுவனை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொல்கிறார்கள். அப்போ இவங்க கேட்கறாங்க, இது என்ன அநியாயமா நீங்க அந்த புள்ளைய கொண்டு போட்டீங்க? இது எதுக்கு? நீங்க என்ன தப்பு செஞ்சது நீங்க கொன்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஆமா, மறந்துட்டேன். அதுக்கு பிறகு 3க்கு உண்டான விளக்கங்களை அவங்க சொல்றாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த சிறுவனுடைய விஷயத்துல, மற்ற விஷயத்தை விடுங்க, நமக்கு சப்ஜெக்டுக்குள்ள விஷயம் மட்டும் இது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சிறுவன் வளர்ந்து வந்தால் அவனுடைய பெற்றோரை அவன் காபிராக ஆக்கி விடுவான், வழிகேட்டிலே ஆக்கி விடுவான். அதான காரணம். வழிகேட்டில் ஆக்கிட்டானா? தப்ப செஞ்சிட்டானா? ஒருத்தன் ரோட்ல போறான், அவனை போய் கசையடி எடுத்து சாத்து நம்ம சாத்துறோம். ஒருத்தர் வந்து கேட்கிறார், ஏன்பா அவனை அடிக்கிறான்? இல்லை, இவன் நாளைக்கு 4 நின்று கல்லு குடிப்பான், அதனால தான் இப்பவுமே அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா இதை நீங்க பொருந்துமா? எப்படி நீங்க ஏத்துக்கிடுவீங்க? அவன் தன்னுடைய பெற்றோரை வழிகேட்டில் ஆக்கி விட்டானா? ஆக்கவில்லை. இனி எப்போதோ நடக்க போகிறது. அது அல்லாஹ்வுடைய தக்தீர், அது வேறு விஷயம். தண்டனை என்பது எப்போது? குற்றம் நடந்தால் தண்டனை. அதுவும் இவன் ஒரு பையன் இந்த நிலையில, ஒரு சின்ன பையனை வச்சுக்கிடுவோம், ஒரு சின்ன பிள்ளை, தக்லீஃப் இல்லாத ஒரு பிள்ளை மது அருந்தினான், இவனுக்கு தண்டனை உண்டா? எந்த ஷரியத்தில் இருக்கு? எந்த மதஹப்ல இருக்கு தண்டனை? எந்த மதஹப்லயும் கிடையாது. ஒரு சின்ன பிள்ளை திருடி விட்டால், தக்லீஃப் இல்லாத ஒரு பிள்ளை திருடி விட்டது, 7-8 வயசு பிள்ளை திருடிட்டா அவனை கையை வெட்டணுமா? தக்லீஃப் இல்லை. அவர்களுக்கு தண்டனை கிடையாது. பைத்தியக்காரர்களுக்கு இல்லை, குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு இல்லை. அப்படித்தானே இருக்கிறது மார்க்கம். இந்த குழந்தைக்கு ஏன் தண்டனையை கொடுத்தார்கள்? அதோட இதை கொஞ்சம் ஒப்பிட்டு நீங்க பாருங்க. அப்ப அல்லாஹ்வினுடைய தக்தீர், அல்லாஹ் சில விஷயங்களை அப்படி நடத்துவான். அது ஏன் என்று அவனிடத்தில் நாம் கேள்வி கேட்கக்கூடாது. லா யுஸ்அலு அம்மா யஃபால். அவன் என்ன செய்கிறானோ அதற்காக அவன் கேள்வி கேட்கப்பட மாட்டான். என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாது. கேட்க முடியுமா? அல்லாஹ்வே நீ எப்படி செஞ்ச அப்படிங்க அவன் கேட்பான். ஓஹோ எஸ் சார், அவன் கேட்பான், நாம் கேட்கப்படுவோம், அவன் நமக்கு கேட்பான், நாம் அவனுக்கு. அவன் எஜமான், நாம் அடிமைகள். ஆனால் அதெல்லாம் நமக்கு உதாரணமா இல்லையா? அங்கே மனித உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது. இனிமேல் குற்றம் புரிவான் என்று கருதப்பட்ட ஒரு உயிர் போக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே குற்றம் நடக்கிறது.
அதுவும் மனித உயிர் அல்ல, மனிதனுக்காக படைக்கப்பட்ட ஒரு உயிர். அந்த உயிர் போக்கப்பட்டதுல என்ன பெரிய விஷயம்? சரி, அதையும் விடுங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை பாருங்க. 5 பிராணிகளை கொல்லுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறான். 5 உயிரினங்களை கொல்லுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். ஒன்று காகம், இன்னொன்னு இந்த மௌலிதிலேயே வரக்கூடிய பருந்து. ரசூலுல்லாஹ் அனுமதிக்கிறாங்க. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எவ்வளவு தலீல்கள் குவிந்து கிடக்கிறது. எத்தனை விஷயங்களை இந்த ஒன்றுக்காக நாம் முன்வைக்கிறோம். ஒன்று, காகத்தை கொள்வதற்கு, காக்கையை கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. பருந்தை கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எலியை கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. தேளை கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. வெறி பிடித்த நாயை கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. இது புகாரியில இடம்பெற்றிருக்கிறது. புகாரியில இருக்கு, சரியான ஹதீஸ். இதுக்கு மேல அப்படி செஞ்சிட்டாரு, இப்படி என்ன, எப்படி செஞ்சிட்டாரு? நீ எத்தனை பேரை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, சுபஹானல்லாஹ். நாம் அதை விவரிக்க மாட்டோம், அது வேறு விஷயம். இவ்வளவு தெளிவாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட, சரி இவ்வளவு நடந்திருக்குதே, இவ்வளவு செய்தி, அவங்க தாய் நடந்தது, அப்படி போனது, இப்படி போனது போட்டோம். அதுக்கு பிறகு அந்த வரியில என்ன வருதுங்கிறத படிக்கணுமா இல்லையா? அதை சொல்லணுமா இல்லையா? அந்த வரியில என்ன வருது? வகால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஅഖத பியதின் வரஅஸ பியதின். அப்ப அதை என்ன செஞ்சாங்க? அந்த பருந்தினுடைய உடம்ப ஒரு கையில எடுத்தாங்க, தலையை ஒரு கையில எடுத்தாங்க. குதுப் நாயகம் எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ன்றாங்க. ஃபஹய்யத் வதாரத், அது உயிராகி பறந்து போயிடுச்சுன்னு வருது. அட இவ்வளவு தெளிவாக இருக்கிறது, இதை ஏன் சொல்ல இல்லை? இதற்கு பிறகு இந்த விஷயம் இருக்கிறது. எந்த அளவிற்கு இந்த சமூகத்தை வழிகெடுப்பதிலே ஆயத்தமாக இருக்கிறார்கள் இந்த மக்கள். என்ன வந்து விட்டது அவர்களுக்கு இந்த சமுதாயத்தை பிரளச் செய்வதில்? இவ்வளவு பிரளயமாக பெருக்கெடுத்து வருவது போன்று இந்த சமூகத்தை அழித்து ஒழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை பார்த்து நாம் வேதனைப்படுகிறோம் சகோதரர்களே. ரொம்ப கவனமாக இருக்கணும். தரீக்கத்துள்ள பிள்ளைகள், உங்களுடைய ஆபாக்கள், உங்களுடைய வாப்பாமார்கள், உங்களுடைய வாப்பாவுடைய வாப்பாமார்கள் என்ன வழியிலே இருந்தார்களோ, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, நிச்சயமாக சத்தியமாக அதுதான் சரியான வழி. நம்ம ஆபாக்கள், நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு காட்டி தந்த வழிதான். ஏன்னா அது ஏன் அவ்வளவு உறுதியா நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலம் செல்ல செல்ல ஈமான் பலகீனமாகிவிடும், தக்வா குறைந்து போய்விடும். இன்றைய காலத்தை விட முந்தைய காலம் தக்வால கூடது. இப்ப இருக்கிற காலத்தை விட பிந்திய காலம் இதை விட மோசமா இருக்கும். இப்ப நம்ம வாப்பாவுடைய காலம், நம்ம வாப்பா நம்ம விட நல்லா இருந்திருக்கிறாங்க. அந்த காலம் நல்ல காலம். யாராவது 1-2 பிழை செய்தவர்கள் இருப்பார்கள், அது வேற விஷயம். அது எல்லா காலத்திலும் உள்ளது. அது அன்னாதிர் கல்லதம், ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாக இருக்கக்கூடியது இல்லாதது மாதிரி. இவ்வளவு இந்த பருந்தினுடைய விஷயத்துல இவ்வளவு இருக்குது. பருந்தை பாத்தீங்களா, ஒரு பெரிய ஒளியா அந்த பருந்து கத்திச்சான், அதை போய் ஒரு காத்துக்கு கட்டளையிட்டு தலையை தனியா திருவ வச்சுட்டாரு. இது எப்படி ஒளியாக இருக்க முடியும்? சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் அவர் ஒளி இல்லை என்று சொல்லணும், அல்லது இந்த பொய், இந்த தகவல் பொய் என்று சொல்லணும் என்று சொன்னாங்களே. இப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அருமையான பிள்ளைகளே, நம்ம ஆபாக்கள் அறிவிலையும் இறையச்சத்திலையும் நம்மை விட எல்லா வகையிலும் உயர்ந்தவங்க. அதை நல்லா விளங்கிக்கங்க. நமக்கு வேணா இன்னைக்கு அந்த பராக்கு இந்த பராக்கு இன்டர்நெட்டு மண்ணாங்கட்டி சப்பு சவுண்டு எல்லாமே வந்துருச்சு. அவங்க அல்லாஹ், ரசூலு, தாய் தகப்பரு, குடும்பம், கோத்திரம், குரானு, ஹலாலு, ஹராமு, இதைத்தான் பேணி நடந்துட்டு இருந்தாங்க. வேற சிந்தனைகள் அவங்களுக்கு இல்லை. வேற பராக்குகள் இருந்ததா? வேற சிந்தனைகள் இருந்ததா? வேற வம்பு வழக்குகளை பேசிட்டு இருப்பாங்களா? அரசியலை பேசிட்டு இருப்பாங்களா? எலெக்ஷனு அது இது ஒன்றும் கிடையாது. அந்த இருந்ததா? ஒன்றும் இல்லை. ஏதோ நடந்து கொண்டிருந்தது. குடும்பத்தை என்ன செய்வார்கள்? குடும்பத்தைக்காக சம்பாதிப்பதை இபாதத் என்பதால் சம்பாதித்தார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக வணங்கினார்கள். அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காக வணங்கினார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்தார்கள். அப்படியே இருந்தாங்க. புடம் போட்ட தங்கமாக இருந்தார்கள். எவ்வளவு பயந்து பேசுவாங்க பாருங்க. இந்த தலாக்கு நம்ம இப்ப சாதாரண சொல்லிட்டு போயிட்டோம். தலாக்குன்னு கூட அவங்க வார்த்தை சொல்ல மாட்டாங்க. 3 எழுத்துப்பாங்க அந்த காலத்துல. அப்படி பயந்தாங்க. அதையும் கூட இவங்க கிண்டல் பண்ணாங்க. அல்லாவே சூரத்து தலாக்குன்னு சொல்றான், இவங்க 3 எழுத்துன்னு சொல்றாங்க அப்படின்னு பேசினாங்க. அப்ப தலாக், சூரத்து தலாக் இவங்க ஓதுறது இல்லையா? குர்ஆன்ல தலாக்னு வந்தே ஓத மாட்டாங்களா? ஓதத்தான் செய்வோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நபரோடு சம்பந்தப்படுத்தி பேசும்பொழுது நவுதுபில்லா, அவரு 3 எழுத்து சொல்லிட்டாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பயம் இருந்தது. ஏன் பயம் இருந்தது?
தலாக் மூலமாக அல்லாஹ்வினுடைய அரிசி நடுங்குகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பயத்தினுடைய நடுக்கம் நம் பெருமக்களினுடைய மூதாதையர்களினுடைய மூத்த பெருமக்களினுடைய இதயங்களில் ஏற்பட்டது. அந்த நடுக்கம் சொல்ல பயப்படுவாங்க. எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, என்ன இறையச்சத்தோட வாழ்ந்திருக்கிறாங்க, எதை எப்படி பேசணும், எதை எங்க தொடர்பு படுத்தி பேசுறது, அப்படியே தொடர்பு படுத்தி பேசுறது. எனவே இவ்வளவு தெளிவாக இந்த செய்திகள் இருக்கிறது. செய்தினா தபக்காத்துல் குபரால ஒரு செய்தி இடம்பெறுது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த பூமி நடுங்கிச்சு. அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா துஆ கேட்டுட்டு, யா அல்லாஹ், அல்லாஹ் புகழ்ந்து துஆ கேட்டு ஷாட்டை எடுத்து பூமி அடிச்சாங்க. யார் அடிக்கிறான்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கிறார்கள். யார் இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா? எனக்கு பிறகு நபி இல்லை, நபி இருந்தால் அது உமராக இருக்கும் என்று கண்மணி நாயகத்தால் சுட்டிக்காட்டப்பட்டவர்கள் பூமியை அடிக்கிறாங்க ஷாட்டையால. வலிக்குமா அதுக்கு? அந்த பறவைக்கு அதை யோசிச்சு பாருங்க. அந்த பறவை இருந்தாங்க, அதுக்கு காரணத்தையும் நம்ம சொல்லிட்டா அது ஹயாத்தாக்கி. இந்த பூமியை போய் உமர் ரலியல்லாஹு தஆலா அடிக்கிறாங்க. அடிச்சு சொல்றாங்க, எதற்காக நீ நடுங்குகிறாய்? நான் நீதமான ஆட்சி அல்லவா நடத்துகிறேன் என்கிறாங்க. என்ன விஷயங்களை விளங்கப்படுத்துறாங்க? நான் நீதமாக அல்லவா, அதாலத் நீதத்தோடு அல்லவா நான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். என்ன நடுங்குகிறாய், என்ன பயம் காட்டுகிறாய், அச்சமுறுத்துகிறாய் என்று சாட்டை எடுத்து பூமியிலே அடித்தார்கள். இதெல்லாம் படிப்பினை சகோதரர்களே. படிப்பினை பெறுவதற்காக, அவர்களுடைய ஆட்சி தூய்மை என்பதற்காக, நாம் மனதளவாலும் கூட ஒரு அநீதம் செய்யவில்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக செய்த அற்புதமான நிகழ்வு அல்லவா. இதை வச்சுக்கிட்டு பூமி அடிச்சா வலிக்குமா, அப்படி செய்யலாம், அப்படி கேட்பீங்களா? அப்படி கேட்க முடியுமா? அதான் முறை. படிப்பினைகளுக்காக செய்யப்படக்கூடிய விஷயங்களை படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும். அது எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூட சராசரி அறிவு இல்லாமல் பேசக்கூடிய பேச்சுக்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்னொன்றை நீங்கள் பாருங்கள். இந்த முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுக்கு அசல் பேர் அம்மா பாப்பா வச்ச பேர் அப்துல் காதிர். அது எல்லாருக்கும் தெரியும். அப்துல் காதிர் என்று பேர் வச்சிருக்குது. முஹியுத்தீன் உங்களுக்கு எப்படி பேர் வந்தது என்று கேட்குறாங்க மக்கள். அது வருது 13வது பக்கத்தில் இது இடம் பெறுகிறது. அழகாக அச்சடிக்கப்பட்டு ஓதுறதுக்கே குழுந்தாப்புல இருக்கு. இந்த மௌலிது கிதாபை பார்த்தீங்களா? என்ன அழகாக அச்சிடப்பட்டிருக்கிறது. கண்களில் ஒத்திக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அருமையாக அச்சிடப்பட்டு ஒரு பெரிய பணியை செஞ்சு தந்திருக்கிறாங்க நாயகம் அவர்கள். இங்கே 13வது பக்கத்தில் எவ்வளவு தெளிவா, எவ்வளவு கலர்ஃபுல்லா, ஓதுறதுக்கே ஒரு குழுந்தாப்புல ஒரு சந்தோஷமா, எவ்வளவு பெரிய ஹிதமத் இது. சங்கைக்குரிய பெருமக்களே, இங்கே 13வது பக்கத்திலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதாவது அவங்கள்ட்ட கேட்கப்பட்டதான், மா சபபு தலக்குபிக பி முஹியுத்தீன் லகபன் ஹாலியா, உங்களுக்கு ஏன் முஹியுத்தீன் பேர் வந்தது, உம்மா வாப்பா அப்துல் காதர் தானே வச்சாங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு நாள் இப்படி போய்கிட்டு இருந்தேன். அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நோயாளி படுத்து கிடந்தார். அவரை என்ன செஞ்ச ஃபசல்லம் ஆலைய, அந்த நோயாளி எனக்கு சலாம் சொன்னார். ஃபசல்லம் தோலை, நான் என்ன செஞ்சேன், நான் அவருக்கு சலாம் சொல்லி படுத்து கிடக்கிற மனுஷனை எழும்பி உட்கார வச்சேன். அவர் வளர்ந்துட்டார். ஃபனமா ஜஸதுஹு வஸார லௌனுஹு சாஃபியா, அந்த நோய் எல்லாம் நீங்கி அவர் தெளிவானவராக ஆகிவிட்டார். அதுதான் தீன். அப்பதான் நீங்க சொன்னாங்க, நீங்க என்ன ஹயாத் ஆக்கிட்டீங்க, நான் ரொம்ப பலகீனமாக இருந்தேன், என்ன ஹயாத் ஆக்கிட்டீங்க, அது சொல்லிச்சான், அந்த தீன் சொல்லிச்சான். அதனால முஹியுத்தீன், தீனை ஹயாத் ஆக்கியவன் பேர் வந்தது. ஷரியத்துக்கு உடல் இருக்கா? இப்ப திரும்பவும் அந்த கேஸ் தான் வந்து சேருதுங்க. உடல் இருக்கதா, அது அப்படி மெலிஞ்சு போய் இருக்குமா, இப்படி இருக்குமா, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு உதாரணம் சகோதரர்களே. அல்லாஹ் ஓமானமாக சில காட்சிகளை நடத்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்லும் பொழுது எத்தனையோ காட்சிகளை பார்த்தார்கள். அதெல்லாம் நடந்து முடிந்து விட்டதா, இனி நடக்க போகக்கூடிய காட்சிகள் அவர்களுக்கு காட்டப்பட்டது. தொழுகை உருவமாக வரும், நீங்கள் செய்திருக்கக்கூடிய இபாதத்துக்கள் உருவமாக ஆகிரத்திலே வந்து முறையிடும். அவைகள்லாம் வந்து முறையிடுமா இல்லையா? அதே போல இந்த தீன் வந்து முறையிடுது. சரி, அது போகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த செய்தி புகாரிலே இருக்குது, நான் பல ஹதீதுகளும் இருக்குது. இப்ப நாம மட்டும் புகாரியை கொண்டாடலையே, அவங்களும் ஏதாவது முதல்ல இருந்தா புகாரியில் இருக்கான்னு அவங்க முதல்ல கேள்வி ஹதீதை கேட்கிறாங்க. மற்ற ஹதீது கிரந்தங்களை விட புகாரிக்கு இன்னைக்கும் ஒரு முக்கியத்துவம் வச்சு தானே இருக்கிறாங்க. மற்ற கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் புகாரியிலேயே சரியான ஹதீதை 300 ஹதீதை நாங்க ஏத்துக்கிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க.
அது வேற விஷயம். இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே அவங்களும் இன்னைக்கு ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்கா அப்படின்னு ஒரு கேட்கிற நிலைமை இன்னைக்கு இருக்கு. அதனால இந்த புகாரியை நான் முற்படுத்தி கொண்டிருக்கிறேன், அதற்காகவும் முற்படுத்தி கொண்டிருக்கிறேன். 7008வது ஹதீஸாக இது இடம்பெறுகிறது. சல்லல்லாஹு சொல்றாங்க, எனக்கு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல சில மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த மனிதர்களுக்கு சில பேருக்கு சட்டை முதுகு வரைக்கும் தான் இருக்கு, சில பேருக்கு நெஞ்சு வரைக்கும் இருக்கு, சில பேருக்கு அதை தாண்டி இருக்கு, சில பேருக்கு அதை விட பெருசா இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, பெருசா நீட்டி இழுத்துக்கிட்டு போறாங்க, அவ்வளவு பெருசா இருக்குது அவங்களுடைய சட்டை. நாயகமே இது என்ன அப்படின்னு கேட்கும்போது தீன்ங்கிறாங்க. தீன் என்ன சட்டையா? தீன் என்ன சட்டையான்னு கேட்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை ஒரு சட்டைக்கு ஒப்பிட்டு காட்டி இருக்கும் பொழுது ஒரு உயிரான உடலுக்கு சொன்னால் என்ன இருக்கிறது? இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இருக்கிறது, நடக்கும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், இது சட்டையை சில பேர் முதுகு வரைக்கும் தான் இருக்குது, சில பேருக்கு நெஞ்சுக்கு இருக்குது, சில பேருக்கு அதுக்கு கீழே இருக்குது, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சட்டை ரொம்ப பெருசா இருக்குது, இழுத்துக்கிட்டு போறாங்க என்று அப்படி ஒரு கனவை கண்டேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவ்வல் தீன், அதை தீன் என்று நான் தாவீல் செய்கிறேன். அது மார்க்கம்ங்கறாங்க சட்டையை. அப்ப நான் ஒரு போட்டிக்கிறது சட்டையை இதான் மார்க்கம் அப்படி நான் சொல்லலாமா? நான் மார்க்கம் போட்டிருக்கிறேன், என் மார்க்கம் எனக்கு இடுப்பு வரைக்கும் இருக்குது. இந்த மார்க்கம் இப்ப எனக்கு கால் வரைக்கும் இருக்குது. பேண்ட் போட்டு சில பேர் கீழே வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க, அவர் கால் வரைக்கும் இருக்கு, அப்படி சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நிகழ்வுகள் ஷரியத்திலே நடக்கும். அது எல்லாருக்கும் உள்ளது இல்லை, எல்லாருக்கும் உள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே கண்டார்கள், அது வாழ்க்கையிலே உயிராக அங்கே என்ன செய்கிறது? பரிணமிக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படி காட்சிகளை ஏற்படுத்துவான். இதெல்லாம் அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய வலிமை, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய வல்லமை, அவர்களுடைய தாக்கத்து, அவர்களுடைய தரஜா, அவர்களுடைய சக்தி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் என்ன என்பதை இந்த சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய அடியார்களுக்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சக்தி என்ன என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதை போன்றவைகள்லாம் ஏற்படுத்தி காட்டுறான். புகாரிலே அந்த ஹதீது தெளிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறாங்க. மேராஜுக்கு போகும்போது இந்த செய்தி முஸ்லீம்ல இருக்குது. மேராஜுக்கு போறாங்க. அப்போ ஒரு தஸ்து படிக்கன் மாதிரி ஒன்று கொண்டு வரப்படுது. எங்க ஊர்ல படிக்கன்னு சொல்லுவோம், தஸ்துன்னு வருது. பஸ்துங்க படிக்கன் தானே, படிக்கன் மாதிரி ஒரு பாத்திரம்னு வைங்களேன், ஒரு பாத்திரம் கொண்டு வரப்படுகிறது. எங்க ஊரு காயல்பட்டினம் தமிழ்ல இந்த தஸ்துக்கு படிக்கன் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், அதுக்கு பொருள் விரிப்போம். ஒரு ஊர்லயும் ஒன்று இருக்கலாம். சில சமயங்கள் அந்த வெத்தலை சாப்பிட்டுட்டு துப்புவாங்க பாத்தீங்களா, அதையும் படிக்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறது தான் தஸ்த். அந்த மாதிரி ஒரு படிக்கன் கொண்டு வரப்படுகிறது. அது தங்க படிக்கனாக இருக்கிறது, தங்கத்தால செய்யப்பட்டது. தங்க நபி இல்லையா அவர்கள், அதனால தங்க படிக்கன் வருது. அந்த படிக்கன் நிறையவும் அந்த தஸ்து நிறையவும் என்ன இருந்தது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் தஸ்து கொண்டு வரப்பட்டது, அதிலே ஈமானும் அறிவும் நிரப்பப்பட்டு இருந்தது. எப்படிங்க இருக்கும்? படிக்கன்ல ஈமானையும் அறிவையும் நிரப்புவீங்களா? ஒரு பாத்திரத்தை உங்க கையில தந்து, இதுல ஈமானை நிரப்பிட்டு வா அப்படின்னா என்ன செய்வீங்க? இப்ப ஹதீஸ்ல இருக்கே ஈமான் நிரப்பப்பட்டிருக்குதுன்னு சொல்லி, சரி பரவாயில்ல, இந்த படிக்கன்ல ஒரு அறிவை கொஞ்சம் வாங்கிட்டு வா, இந்த கடையில போய் வாங்கிட்டு வா, அது நிரப்பிட்டு வான்னு சொல்ல முடியுமா? படிப்பினை அது நடக்குமா என்றால் நடக்கும் சகோதரர்களே. அது முடியுமா என்றால் ரப்பு வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அதை நடத்தி காட்டுவான். புகாரில ஹதீஸ் வருது, மன் அகத ஷிப்ரம் மினல் அர்தி துல்மன் ஃபஇன்னஹு யுதப்பகுஹு யௌமல் கியாமத்தி மின் சபஇ அர்தின். யார் இந்த பூமியிலிருந்து ஒரு ஜான் நிலத்தை, அடுத்தவனுடைய நிலத்தை அநியாயமாக எடுத்துக்கொண்டானோ அவனுக்கு இந்த 7 பூமியையும் அல்லாஹ் ஒரு மாலையாக ஆக்கி அவன் கழுத்துல போடுவான். இந்த 7 பூமியை ஒரு மாலை ஆக்கிட முடியுமா? நம்ம அறிவுக்கு படாதுங்கிறதுனால அது இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? இப்போ இந்த மொபைலை பத்தி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால அந்த அறிவு அந்த மக்களுக்கு இருந்ததா? இல்ல, அதனால இல்லைன்னு ஆயிடுச்சா? இந்த விமானத்தை பற்றி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேரை சுமந்து கொண்டு பல டன் சாமான்களை சுமந்து கொண்டு பறக்கிறதே, இதை பற்றி ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தித்து பார்த்திருப்பார்களா? அப்ப அந்த காலத்தில் அப்படி சொல்லப்பட்டால் அது இல்லை என்று ஆகிவிட்டதா? அதே போன்று இதுவும் அப்படித்தான். இன்னைக்கு ஆய்வுகள் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இப்ப நமக்கு ஆரம்பத்தில் ஒன்று சொன்னோம், ஒரு இறைநேசர் இன்னொரு அணைச்சாரு, அவரோட கல்புல இந்த கல்புக்கு போனது இந்த ப்ளூடூத் ஒன்று சொன்னோம். இப்ப அதெல்லாம் விட வேகமா ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப லேசு, A level O level காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப லேசு, ரொம்ப நல்ல ஜாலியா இருக்கலாம். நீங்களாம்
பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம், பெருசெல்லாம் படிக்க தேவையில்லை, அப்படி ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்டா ஒரு சிம் கார்டு மாதிரி சிப். இதுல இப்ப நீங்க என்ன படிக்க போறீங்க, பயோ படிக்க போறீங்களா, அங்க சம்பந்தமான அந்த பயோ சப்ஜெக்ட் எல்லாத்தையும் அந்த சிம் கார்டில் ஏற்றிடணும், அந்த சிப்பில் ஏற்றிடணும். ஏற்றி ஒரு சின்ன ஆப்ரேஷன் உங்கள் தலையில் அந்த மூளையில் கொண்டு அதை பதிச்சுட்டா உங்களுக்கு எல்லாம் அது தெரியும். இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுதுன்னு சொல்கிறான். அல்லாஹ் என்ன என்ன நடக்கும் இப்போ? யார் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு இருக்க போறா? இனி மூளை ஆப்ரேஷன் நடக்க போகுது. இனி எல்லா ஆஸ்பத்திரி, இப்போ அதுக்கு தான் நிறைய ஆஸ்பத்திரிகள் திறக்க வேண்டியது இருக்கும். வேற ஆஸ்பத்திரிகள் திறக்க வேண்டிய காலகட்டம் இது. உங்களுக்கு புரியும் யார் யாரும் எந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்கணுண்டு. அந்த மாதிரி செய்திகள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஒரு ஆஸ்பத்திரி திறக்க வேண்டிய நிலை வருகிறது. மண்டையிலே ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்து அந்த சிப் கார்டை மூளையிலே தைத்து விடுவேமையானால் அவனுக்கு அந்த மெமோரி பவர் வந்து விடுகிறது. அந்த செய்தியெல்லாம் ரொம்ப லேசா போயிருமா இல்லையா? பிள்ளைகளா ரொம்ப ராகத்து. அவ்வளவு பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படா அந்த காலம் வராதுன்னு நினைக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரக்குள்ள என்ன நடக்க போது அல்லாஹ் ஆலம். எத்தனை விஷயங்களை நாம் நினைத்தே பார்க்கவில்லை. கோயம்புத்தூரில் 3 மாணவிகள், இந்தியாவில் கோயம்புத்தூர்ல 3 மாணவிகள் சேர்ந்து ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எல்லாம் அந்த கராமத்துங்கிறதுனால இந்த செய்திகளை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முஸ்லிம் பிள்ளைகள் அல்ல, பொம்பளை பிள்ளைகள், ஹிந்து மதத்தை சார்ந்த பெண்கள். 3 பெண்கள் அவங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு பாக்ஸ் ஒன்று. அந்த பாக்ஸை என்ன செய்யணும்னு கேட்டா, அதை நானும் வாங்கணும், நீங்களும் வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு அது எல்லாரும் வாங்குவாங்க இல்லையா? அந்த கம்ப்யூட்டர், அது லேப்டாப் வாங்குற மாதிரி நம்ம வாங்கிட வேண்டியதான். யாரிடம் அது இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும் இது பயன்படும். இப்போ நீங்கள் 2 பேரும் வாங்கியிருக்கிறீங்க, நானும் தம்பின்னு வச்சுக்கிடுவோம். ஒருத்தர் இலங்கையில் இருக்கிறார், மல்வானையில் இருக்கிறாரு, இன்னொருத்தர் ஆஸ்திரேலியா போயிட்டாரு. அவருக்கு இன்னைக்கு ஒரு பிறந்த நாள். நீங்கள் ஒரு வாழ்த்து அனுப்புறீங்க, ஒரு ரோஜா பூவை போட்டு. அந்த பாக்ஸை நீங்களும் மாட்டியிருக்கணும், அவரும் மாட்டியிருக்கணும். உங்கள்கிட்டயும் அந்த பாக்ஸ் இருக்கணும், அவரும் மாட்டியிருக்காரு, உலகம் முழுவதும் மாட்டியிருக்கணும் வச்சுக்கிடுவோமே. 2 பக்கத்துலையும் அந்த பாக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர்ல இருக்குது. நீங்க அனுப்புறீங்க, மெயில் அனுப்பியாச்சு, ஒரு போட்டு வாழ்த்துக்கள், நல்ல சிறப்பா இருப்பா, நல்லா இருப்பா, அல்லாஹ் உன்னை கைராகணும் துவாலாம் செஞ்சு ஒரு ரோஜாவையும் போட்டு அனுப்பிட்டீங்க. அவர் என்ன செய்வார்? அங்கே திறப்பார். அடே நானா வாழ்த்து அனுப்பியிருக்கிறாரு, சந்தோஷமா அப்படின்னு திறப்பார். அந்த ரோஜா வரும் பொழுதே ரோஜாவினுடைய மனமும் சேர்ந்து வந்துகிறது. ஆச்சரியமாக இல்லை? இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இந்தியாவில் கோயம்புத்தூர்ல 3 பொம்பளை பிள்ளைகள் சேர்ந்து, ஒரு கல்லூரி மாணவிகள் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன நடக்கிறது? சாதாரணமாக ஈமான் இல்லாத பெண்கள் இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இதை பத்தி ஒரு மூமீன்கள், முஸ்லிம்கள் பேசிக் கொண்டிருப்பதா? யாரை பற்றி பேசுவது? யார்? அப்துல் காதிர் ஜீலானி யார்? எப்படிப்பட்ட பெருமகனார்? அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல் நாதாக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதூன். அல்லாஹ் என்று சொல்லி அதிலே இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கக்கூடிய அந்த இறைநேச செல்வர்கள் பெருமக்களிடத்திலே மலக்குமார்கள் வருகிறார்கள். அவங்களுக்கு பணி செய்யறாங்க. அவங்க வந்து சொல்றாங்களா, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க அஞ்ச தேவையில்லை, நீங்க கவலைப்பட தேவையில்லை. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு உதவியாளர்களாக நாங்கள் இருப்போம். மலக்குமார்கள் உதவியாளராக இருக்கிறாங்க. மழையை பெய்ய செய்யறாங்க மலக்குமார்கள், ரூஹை எடுத்துட்டு போறாங்க, கேள்விகளை கேட்கறாங்க, அத்தனை கபர்களுக்குள்ளே உள்ள வர்றாங்க, வீடுகளுக்குள்ள வர்றாங்க. கண்களுக்கு தெரியாமல் எத்தனையோ ரஹமத்துகளை இறக்குகிறார்கள், எத்தனையோ அதாபுகளை இறக்கி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பவர்ஃபுல்லானவர்கள் மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் யாருடைய பணியாளர்களாக இருக்கிறார்கள்? குர்ஆன் சொல்கிறது, நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு உதவியாளர்களாக நாங்க இருப்போம், உங்களுக்கு அசிஸ்டன்ட் நாங்கங்கறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இவங்களை பத்தி மலக்குமார்களை உதவியாளர்களாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த சாதாரணமான இந்த பொம்பளை பிள்ளைகள் இந்த விஷயத்துக்கு இப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்தில் போய் இதெல்லாம் நடக்குமா என்று பேசினால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? எவ்வளவு தெளிவாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது, ஹதீது நமக்கு சொல்லி காட்டுகிறது. வலிமையான சஹீஹான ஹதீதுகள் இவைகளெல்லாம் இன்றைக்கு இந்த ஹதீதுகளை சொல்லித்தான் விளங்க வைக்க வேண்டும் என்பது இல்லை. ஹதீதுகள் அனைத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. மௌலிதினுடைய எந்த செய்தியும் குர்ஆன் ஹதீதுக்கு அப்பாற்பட்டது இல்லை என்பதற்கான சில சான்றுகளை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். நான் நிறைவுக்கு வருவேன் இன்ஷா அல்லாஹ். சங்கையான பெருமக்களே, இன்னொரு தகவல். அப்ப இந்த விஷயம் இருக்கிறது, இது புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது என்று நாம் சொன்னோம். மேராஜின் போது அப்ப இந்த ஒரு அறிவு
அதே மாதிரி ஈமான ஒரு இதுல வைக்க முடியும் என்று இருக்குமே. ஆனால் அப்ப அதுக்கு என்ன உடலா இருக்குது? ஈமானுக்கு உடல் இருக்குது இல்ல? அப்ப ஈமானுக்கு உடல் வந்துருதா இல்லையா? அப்ப இந்த ஈமான அந்த தீன அல்லாஹ் சில ஓதுனா ஏன் எழுப்புனாங்கன்னு சொன்னா ஏன் கஷ்டமா இருக்குது? ஹதீஸ்ல வருது, என்னிடத்திலே ஒரு படிக்கன் கொண்டு வரப்பட்டது, பாத்திரம் கொண்டு வரப்பட்டது, அது அறிவும் ஈமானும் நிரப்பப்பட்டு இருந்தது. அந்த தக்க பாத்திரம் எப்படி இருந்தது? என்ன கலரு? அப்படியா கேட்கிறது? எவ்வளவு நம்பிக்கைக்கான விஷயங்கள். யுமினூன பில் கைப், மூமீன்கள் என்றால் யார்? மறைவான விஷயங்களை நம்பக்கூடியவர்கள்ங்கிறான் அல்லாஹ். கண்ணால பார்த்து தான் நம்புவானா மூமீன் இல்லை. அப்படின்னா முதல்ல அல்லாவை காட்டுன்னு கேட்கணும். நீ அல்லாவை காட்டினா தான் நான் ஈமான் கொள்வேன்னு சொன்னா அவன் சொன்னா இல்லையா? பனு இஸ்ரவேலர்கள் எங்க இருக்கான்? என்ன காட்டு, காட்டினா தான் நாங்க ஈமான் கொள்வோம் என்று அடம் பிடித்தார்களே, அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளவு தெளிவான விஷயங்கள் இவைகள் எல்லாம். அனைத்தையும் நாம இவ்வளவு பேசுறோம் சொன்னா அவங்க எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எவ்வளவு தைரியமா அவங்க இந்த விஷயங்கள்லாம் எழுதுறாங்கன்னு சொன்னா அவங்க எவ்வளவு பெரிய மகான்களாக, எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக, ஞானிகளாக அந்த பெருமக்கள் இருந்திருப்பாங்க. அவ்வளவு லேசான ஆட்களா? அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். இன்னொரு செய்தி நம்ம பார்க்கிறோம். ஒருவர் வந்தாராம், அவருக்கு தன்னுடைய மகனை கூட்டிட்டு வர்றார். மகனை கூட்டிட்டு வந்து, குத்துப் நாயமே என்னுடைய மகனுக்கு 15 மாசமா காய்ச்சலா இருக்கு. அப்ப அவனுடைய காதுல ஊத சொல்றாங்க இல்லையா? நீ காய்ச்சலே இந்த ஹில்லா என்ற பகுதிக்கு நீ போயிடு அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஊத சொல்றாங்க. ஊதுறாங்க, தன்னுடைய பேர் சொல்லி ஊத சொல்றாங்க. இப்ப காதுல ஊதுனா அந்த காய்ச்சல் போயிருமா? காதிலே ஊதினால் காய்ச்சல் போய்விடுமா என்ன? இவர் கேட்கிற கேள்வி. காதிலே ஊத சொன்னார்கள், அப்படி ஊதப்பட்டது, காய்ச்சல் போய்விட்டது. என்னங்க கதை இது என்று என்ன செய்றாங்க? கேட்கிறாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம நிறைய விரிச்சு சொல்லலாம், அதுக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்றதுக்கு முன்னால குர்ஆன் சொல்றத பாருங்க. இவங்க என்ன கேட்கிறாங்க? இந்த காய்ச்சல் இவங்க சொன்ன உடனே போயிட்டான் ஹில்லாங்கிற ஊருக்கு. என்ன செஞ்சுட்டு அதையும் அங்க அனுப்புனாங்க? அது வேற கேள்வி. போயும் காய்ச்சல் போன்னு சொன்னாலும் அது சொன்னாலும் போக போறது இல்லை. அதுலயும் ஹில்லாங்கிற ஊருக்கு வேற அனுப்பி விட்டுட்டாங்க. இதெல்லாம் அப்ப இது அனுப்பலாமா? வேற ஊருக்கு அனுப்பலாமா? அப்ப மற்றவங்களுக்கு காய்ச்சல் வரலாமா? இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது நம்ம மக்கள் சரிதானே, அது காய்ச்சல் காதுல போய் உட்காந்து காதுல போய் நம்ம ஊதிப்பார். அவன் கேட்கறான், இப்ப உங்களுக்கு காய்ச்சலுங்க, இங்க வந்து நான் ஊதுனேன், காய்ச்சல் வெளியில போயிரு, போ உஹ்ருஜ், வெளியே போ அப்படின்னா போயிருமா? டாக்டரே தேவையில்லையங்க, காதுல வந்து ஊதிட்டே இருக்கலாமேங்கிறான். எதையோட ஒப்பிடுறங்கிறது அந்த அறிவு இல்லாத தன்மை. யாரை யாரோட ஒப்பிடுவது? குத்துபு நாயகத்தினுடைய நிலை என்ன, நீ உன்னுடைய நிலைமை என்ன? முதல்ல மூமீனாங்கிறத நீ சோதிக்க வேண்டியிருக்கு. உனக்கும் ஈமானுக்கு என்ன தொடர்பு, சம்பந்தம் இருக்கு? அருமையானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண் தெரியாத வர்றார். கண் அப்படி தடவுறாங்க, கண் பார்வை வந்துருதா இல்லையா? என்ன மருந்து ஊத்துனாங்க? என்ன மருந்து ஊத்துனாங்கன்னு கேட்கிறேன். அவர்கள் கண்ணை தடவினால் பார்வை வருகிறது, குஷ்டரோகி தடவினால் சுகம் கிடைக்கிறது, மையத்தை தடவினால் ஹயாத் ஆகிறது. காய்ச்சல் போறது பெரிய விஷயமா? ஏன் இப்படி சிந்திக்கிறதுக்கு மறுக்கிறீர்கள்? ஏன் குர்ஆன் ஆயத்தை மறைக்கிறீர்கள்? குர்ஆன் ஆயத்தை இவ்வளவு தெளிவா சொல்லுது. ஈசா நபி கண்ணை தடவுனா இங்கிட்டு பார்வை வந்துருதான். காதுல அது குஷ்டரோகியை தடவினால் அவனுக்கு சுகம் கிடைத்து விடுகிறது. சரி, அதாவது பரவாயில்ல. மையத்தை கும்பி நோப்ப எலும்புன்னு சொன்னா எலும்பிடுது. பெரிய நிறைய கதைகள்லாம் அது சம்பந்தமா இருக்கு, வரலாறு இருக்கு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்த செய்திகள்லாம் இருக்கு. ஒரு பெண்ணு வந்து என்ன செஞ்சிட்டா, ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவி நினைச்சிட்டு வேற ஒரு கபரை எழுப்ப சொல்லி அந்த கபரில் உள்ளவன் எழுப்பிட்டான். அவங்க சொன்னாங்க, எங்கடா அப்படின்னு கேட்டாங்க. இந்த நபியே ரூஹுல்லா, இதான் என் மனைவியோட கபரு, எனக்கு எழுப்பித்தாங்கன்னாங்க. அட பொறுமையா இருங்க, கேட்க இல்ல, அழுவுனா. எழுப்பி கொடுத்தா பார்த்தா அவன் கபரை மாத்தி காட்டினான். அங்கிருந்து பார்த்தா அவன் ஒரு காஃபி எழுப்பி நிற்கிறான். காதுல வாய்த்துல இதெல்லாம் எல்லாம் புகை வருது. இது ஒரு செய்தி இருக்கிறது. நாம் என்ன கேட்கிறோம்? சரி, அந்த செய்தியை நாம் விடுவோம். அவர்களால் மரணித்தவர்களை உயிராக்க முடிந்ததா இல்லையா? அவர்களால் மரணித்தவர்களையே உயிராக்க முடிகிறது. கண் பார்வையற்றவர்களுக்கு கண் கொடுக்க, பார்வை கொடுக்க முடிகிறது. குஷ்டரோகிகளை சுகப்படுத்த முடிகிறது என்றால், அதை தாண்டி மரணித்தவர்களை உயிராக்க முடிகிறது என்றால், ஆஃப்டர் ஆல் ஒரு காய்ச்சலை என்றால் போகாதா? சரி, அது போகட்டும்.
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேனா யஅலா இப்னு முர்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு செய்தி. நாங்கள் நபிகளோட ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். ஒரு கிணறு பகுதி, அந்த பகுதியில் வந்து ஒரு பொம்பளை வந்தாங்க. அவங்க மகனையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. நாயகமே என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, ஜுனூன், என் பிள்ளை பைத்தியமாக இருக்குது அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்களெல்லாம் எங்கே கொண்டு போகணுன்னு விளங்கிக்கிறோமா இல்லையா? பைத்தியம் பிடிச்சிக்குதுன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை அவனோட மூக்கை பிடிச்சாங்க. குதுப் நாயகம் காதை பிடிச்ச மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட மூக்கை பிடிக்கிறாங்க. மூக்கை பிடித்து கொண்டு சொன்னார்கள் உஹ்ருஜ், அதே தான் சொல்றாங்க. அவங்க பாட்டனார் சொன்னதை தான் இவங்க சொன்னாங்க. இப்ப இதுக்கு பதில் சொல்லணுமே இல்லையா? நீ வெளியேறு. எதை பார்த்து வெளியேற சொல்றாங்க? பைத்தியத்தை வெளியேற சொல்றாங்க. இந்த பைத்தியத்தெல்லாம் எங்க கட்டுறது? அருமையானவர்களே, உஹ்ருஜ், நீ வெளியேறு. நான் யாரு தெரியுமா? அல்லாஹ்வின் திருத்தூதர்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் திருத்தூதராக எனக்கு நீ கட்டுப்பட்டு ஆகணும், வெளியே போ அப்படிங்கிறாங்க. வெளியேறான் அப்படின்னா போயிட்டு அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது, போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி வர்றாங்க. அந்த பிள்ளைய, அந்த பொம்பளை திரும்பி இருக்காங்க. கொஞ்சம் போயிட்டு அந்த பிரயாணமோ யுத்தமோ முடிந்து திரும்பி வரும்பொழுது அந்த பெண்ணை சந்திக்கிறாங்க. என்ன ஆச்சு பிள்ளைங்கிறான்? என் பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கான், பைத்தியம் போயிடுச்சு. போச்சா இல்லையா? இந்த பைத்தியத்தை போண்டா போகுது, காய்ச்சலை போண்டா போதாதான்? பைத்தியம் தான் சீக்கிரம் போவாது, போக மாட்டேன்னு அடம்பிடிக்கும். பைத்தியமே போயிடுச்சே, இந்த பைத்தியங்கள் எப்ப போவது? அருமையான பெருமக்களே, ஆக இவ்வளவு தெளிவாக ஹதீதுகள் நமக்கு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இது வந்து அஹ்மதுல இடம்பெற்றிருக்கிறது, ஷரஹு சுன்னாவிலையும் இந்த செய்தி ஹதீது இடம்பெற்றிருக்கிறது, புகாரியிலையும் இது சம்பந்தமான ஒரு ஹதீது இடம்பெற்றிருக்கு, பிரபலியமான ஒரு ஹதீது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவா நீ மக்காவை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஹரமாக்குனது மாதிரி நான் மதீனாவை ஹரமாக்குறேன், அதை கண்ணியப்படுத்தின மாதிரி இதை நீ கண்ணியப்படுத்து, அதுக்கு பரக்கத் செஞ்ச மாதிரி அல்லது அதை விட அதிகமான பரக்கத்தை மதீனாவுக்கு செய் என்று சொல்லிவிட்டு இந்த காய்ச்சல் இந்த ஹில்லாவுக்கு அனுப்புனாங்களா இல்லையா? ஹில்லாங்கிற ஊருக்கு குதுப் நாயகம் காய்ச்சல் அனுப்புனாங்களே, ஸல்லல்லாஹு சொல்றாங்க இந்த காய்ச்சலை ஜுஹுஃபாவுக்கு அனுப்பிருங்கிறாங்க. தன்னுடைய பாட்டனார் செஞ்ச வேலையை தான் அவங்க செய்யறாங்க. அப்ப அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கும். ஜுஹுஃபாவுக்கு ஸல்லல்லாஹு சும்மா அனுப்புவாங்களா? கிருபையான நபிகளோ, அவர்களை விட கிருபையானவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்காங்களா? ரசூலுல்லாஹ்வை விட அருமையானவர்கள், கிருபையானவர்கள் யார் இருக்க முடியும்? அவங்க ஜுஹுஃபாவுக்கு அனுப்புகிறாங்க என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் ஒன்று உண்டு, அடிப்படை காரணம் இருந்திருக்கும். அத மாதிரி குத்துபு நாயகம் ஹில்லாவுக்கு காய்ச்சல் அனுப்ப இருக்கிறாங்க. எல்லாம் தன்னுடைய பாட்டனார் செய்தது, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய வழிமுறை அல்லவா? நானும் நீனும் செஞ்ச காய்ச்சலே நீ பக்கத்து ஊருக்கு போயிரு, திஹாரிக்கு போயிரு, அங்கே போயிருந்து சொன்னா வம்பாயிரும். நம்ம செய்ய முடியுமா? அது போவும் செய்யாது. போமா? அவங்க குத்துபு நாயகமா இருந்ததுனால அது நடந்தது. நாம விலாயத்துடைய நிலைக்கு வந்தால் அது நடக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இவ்வளவு தெளிவானவைகள் தான் முஹைத்தீன் மௌலித், ஓதுநாயகத்தினுடைய மௌலித். மிக தெளிவானது சகோதரர்களே, நமக்கு சந்தேகத்திற்கே இடமில்லாமல் அத்தனையும் ஹதீதினுடைய அடிப்படையிலே மிக அற்புதமாக தெளிவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு இறைநேச செல்வரை குத்துப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா வெளியாக்கிட்டாங்க ஊரை விட்டு. அது வருது, பொது செஞ்சுட்டு இருக்கும்போது மிதி அடிக்கட்டி தூக்கி வீசினது எல்லாமே. இப்போ இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் நிறைவுக்கு வந்து விடுங்க இந்த செய்தியை முடிச்சுட்டு. ஒரு ஆளை பகதாதை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க. வெளியில் போ அப்படின்ட்டாங்க, ஒரு குற்றம் செய்ததற்காக. அப்படி ஊரை விட்டு வெளியில் பத்தலாமா? இவன் கேட்குறான், ஒரு அவுளியா அப்படி செய்யலாமா? அப்போ அவன் செஞ்சா அப்படி அவுளியாவா அப்படின்னு கேட்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குரைலா என்ற ஒரு கூட்டம் தப்பு செய்த போது மதீனா விட்டு வெளியில் போன்னு அனுப்புனாங்களா இல்லையா? மதீனாவை விட்டு அனுப்பப்பட வேண்டியவர்கள் அனுப்பப்படத்தான் செய்யணும். ஊரை விட்டு வெளியேற வேண்டியவர்கள் ஊரை விட்டு வெளியானதான் ஊர் நிம்மதியாக இருக்கும். தண்டனை தரப்பட வேண்டியவர்களுக்கு தண்டனை தரப்பட்டால் தான் மற்றவங்க பயப்படுவாங்க. அவனுக்கு தண்டனை தரப்பட இல்லைன்னு சொன்னா குற்றங்கள் அதிகரித்து போய்விடும். இன்னைக்கு அதான் நீங்க நடந்துட்டு இருக்கு. நாடுகளிலே குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என்ன? அந்தந்த குற்றங்களுக்கு தகுதியான தண்டனைகள் வழங்கப்படாததின் காரணத்தினால் யாரையாவது ஒரு அரசியல்வாதியை பிடித்துக் கொண்டு, செல்வந்தனை பிடித்துக் கொண்டு, ஜட்ஜை பிடித்துக் கொண்டு, அவனை பிடிச்சுக்கிட்டு இவனை பிடித்துக் கொண்டு எப்படியாவது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனை அவன் எவ்வளவு பெரிய தப்பு செய்தாலும் மனிதம் இழைத்தாலும் தப்புவிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது காரணத்தினால் குற்றங்கள், கிரைம்ஸ் அதிகமாக ஆகிவிட்டது. இந்த நிலையிலிருந்து அந்தந்த குற்றங்கள் அப்பா வெளியேற்றிட்டா மற்றவன் யோசிப்பான், ஆஹா ஊரை விட்டு வெளியில போக வேண்டியது வருமா இல்லையா? எனவே அனைத்துக்கும் அருமையான பெருமக்களே,
குர்ஆனும் ஹதீதும் சான்றாக இருக்கிறது. இந்த புனிதமான குத்துபநாயகத்தினுடைய மௌலிது ஷரீஃப் முழுக்க முழுக்க ஹதீஸ் குர்ஆன் அடிப்படையில் எழுதப்பட்டது, தொகுக்கப்பட்டது. அனைத்துக்கும் ஆதாரம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பதால் இத்தனை செய்திகளுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பில் மீதி தகவலை நாம் பேசுவோம். ஆனால் அப்படி ஒரு தேட்டம் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் நல்ல இதயங்களுக்கு, நல்ல உள்ளங்களுக்கு ஒரு சிறிய உதாரணமும் உவமானமும் போதுமானதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் நம் இதயங்களை பரிசுத்தமான இதயங்களாக ஆக்கி வைத்து நம்முடைய நாதாக்கள், பெருமக்கள், அவுலியாக்கள், ஷேகுமார்கள் ஆற்றிய பணிகளை பின்தொடர்ந்து எல்லா காலத்திலும் எடுத்துச் செல்வதற்கான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழையடி வாழையாக தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு புனிதமான இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் பாவப்பிழைகளை மன்னித்து அருள் பாலிப்பானாக. நம் பெற்றோர், ஊற்றார், உறவினர்கள் அத்துணை பேருடைய பாவத்தை மன்னித்து நமக்குள் நல்ல ஐக்கியத்தை தந்து தெளிவான ஞானத்தை அல்லாஹ் நமக்கு தந்து நம்முடைய ஆபாக்களாகிய பெருமக்கள் காட்டிய வழியிலேயே நித்தம் நடந்து உறுதியாக சுன்னத்துல் ஜமாத் கொள்கையிலே இருந்து அதிலேயே அல்லாஹ்வினுடைய சமூகம் சேர்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.